மார்னிங் எவ்ரிஒன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன கிரிமினல் கோர்ட் நம்ம ஊர்ல இருக்கு, அப்படி வர கிரிமினல் கோர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் என்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்றதையும், ப்ராசிக்யூஷன்னா என்னது, டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன்னா என்னது அப்படின்றதுதான் இன்னைக்கு ஏரியால நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஏரியாஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பவர் ஆஃப் கிரிமினல் கோர்ட்ஸ்ல இருந்து எம்சிக்யூவும் கேக்குறாங்க, 3 மார்க்கும் கேக்குறாங்க. சோ இப்போ ஒரு செஷன்ஸ் கோர்ட்டா இருக்கா, அது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அதோட பவர்ஸ் என்ன, இல்ல ஜெனரலா கிரிமினல் கோர்ட்ஸ் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அதோட பவர்ஸ் என்ன. அதுவும் ஒரு கிரிமினல் கோர்ட்டுக்கு டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ அந்த டிஃபால்ட் ஆஃப் ஃபைனை எப்படி ஒரு கிரிமினல் கோர்ட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ஐபிசிலயும் இருக்கு, பிஎன்எஸ். ஐபிசி நான் சொல்லிட்டாலே பிஎன்எஸ் சேர்த்து யாரோ ஃபேன் காட்டுறாங்க. சோ அவங்க வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாரும் வீடியோவை. சோ இப்ப என்னன்னா மேம் சாரி மேம், என் பையன் தெரியாம டச் பண்ணிடாம. சும்மா சும்மா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, இதெல்லாம் மிஸ்டேக் ஹேப்பன்ஸ் தானே, நோ ப்ராப்ளம். சோ இந்த மாதிரி டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு ஐபிசி பிஎன்எஸ்லயும் இருக்கு, சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்லயும் இருக்கு. இது அப்படி பார்க்கும்போது இந்த ஏரியாஸ் நம்ம இங்க பாக்குறோம் பாத்தீங்களா, இதுவும் நமக்கு எம்சிக்யூல கேட்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. சோ வெல்கம் டு லா எக்ஸ்பர்ட்ஸ் எம்வி இந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டாபிக். எப்பயும் சொல்றதுதான், நம்ம கிளாஸ்ல நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டாம், நோட்ஸ் நான் ஷேர் பண்ண சொல்றேன். இன்னும் சொல்ல போனா யாரோ ஒருத்தர் சொல்லிருந்தாங்க நோட்ஸ் முன்னாடியே ஷேர் பண்ணுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியும் நோட்ஸ் ஷேர் பண்ண வேற ஏதாவது வேணும்னா அதுல ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா சோ அந்த மாதிரி நியூ அடிஷன்ஸ் அப்படிக்கு அப்புறம் கொடுக்குற நோட்ஸ்ல தான் இருக்கும். அத பத்திரமா பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே நோட்ஸ் போட்டுருக்கேன். இப்ப கேக்குதுங்களா? போனுக்கு மாத்திருக்கேன், வைஃபைல இருந்து போனுக்கு மாத்திருக்கேன். இது எப்படி ஓடுதுன்னு பாப்போம். ஓகேங்களா, கேக்குதுங்களா? சரி, ஓகே ஓகே. சோ we will start today's class. Yes மேம், அந்த முன்னாடி சொன்னீங்களா, அது கொஞ்சம் சொல்லிருங்களா மேம்? நிறைய மிஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுல சார், நோட்ஸ் போடுறத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், அது லாஸ்டா நான் டிஸ்கஸ் பண்றேன். ஷூர், தேங்க் யூ. சரி, இன்னைக்குதான் நீங்க பேசுறது கேக்குது எனக்கு. நேத்து நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது, ஆனா என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியல. ஓகே, நேத்து now ஃபுல்லா the செட்டிங்ஸ் audio is மாத்திட்டேன் மேடம். ஓகே சார், ஓகே சார், டன் டன் டன். So now coming to the first topic, என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ். என்னென்ன கிரிமினல் கோட்ஸ் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். நீங்களே சொல்லுங்க, நம்ம ஊர்ல என்னென்ன கிரிமினல் கோட்ஸ் இருக்கு? செஷன்ஸ் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், செஷன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ், ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். வெரி குட். அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். ஆமா, இருந்துச்சு, இப்போ இல்லன்ட்டாங்க. அப்புறம் மகிழா கோர்ட், மகிழா கோர்ட், அவங்க எல்லாம் ஜேஎம் அப்படிதான் வருவாங்க. ஓகே, சோ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு நம்ம சொல்லுவோமா. சோ இந்த மாதிரி நிறைய கோர்ட்ஸ் இருக்கு. ஆனா லால எந்தெந்த கோர்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது பாப்போம். எல்லாமே லால ரெகக்னைஸ் ஆனதான், ஆனா பிராட் கேட்டகரியா கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இதுக்கு பேரு கிளாஸஸ் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 6ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக்ஷன் 6ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் செஷன்ஸ் கோர்ட் அப்படின்ற செஷன்ஸ் இத பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன் செஷன்ஸ்க்கு அப்புறம் சிஜேஎம் பத்தி பேசல, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஜேஎம்ல இருந்து ஒருத்தரை எடுத்துதான் நம்ம சிஜேஎம் ஆக்கும். சோ பிராட் கிளாசிபிகேஷன் என்னது, செஷன்ஸ் கோர்ட் இருக்கு, ஜேஎம் கோர்ட் இருக்கு. அடுத்து சிஆர்பிசில பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் மின் மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்பதான் என்ன பண்ணிட்டாங்க, பிஎன்டபிள்யூஎஸ்ல நாங்க கொலோனியல் மைண்ட் செட்ல இருந்து மாற போறோம் சார், அதனால இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சார் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி
அத ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் வருவாருன்னு போட்டிருக்காங்க. இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்களா? நோ மேம். கிடையாது. நோ மேம். ஓகேங்களா? நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கிளாஸே கிரியேட் பண்ணல. சோ எடுத்த உடனே நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் உங்களுக்கு போஸ்டிங் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு இதெல்லாம் தான் கிளாஸஸ் ஆஃப் கோர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு பிராட் கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. செஷன்ஸ் கோர்ட், ஜேஎம் கோர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜேஎம் கோர்ட் செகண்ட் கிளாஸ், எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ். ஓகே, சரி. இதுல ஒரு பெரிய டவுட், ஏன் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் பத்தி பேசல? அப்ப அவங்க எல்லாம் கோர்ட் கிடையாதா? மேம் சிவில் கோர்ட் தானா மேம்? இதை எடுக்கும் போது உங்க இதுக்கு தெரியல, நான் இங்கிலீஷ்ல எடுத்தேன். சோ ராஜஸ்தானா எம்பியான்னு தெரியல. இது எடுத்த உடனே ஒன் பர்சன் இஸ் ஆஸ்கிங், மேம் வை டிஎம் கோச் டசன்ட் கம்? டேய், நான் கிளாஸ் எடுக்கிறதே வேஸ்ட் போலையா, ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகேங்களா, வெரி குட். சோ கிரிமினல் கோர்ட்ஸ் அதோட கிளாசிபிகேஷன் தான் இங்க இருக்கு. செஷன்ஸ், ஜேஎம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜேஎம் செகண்ட் கிளாஸ், எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், முன்னாடி இருந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இப்போ இல்ல. ஓகே, அடுத்து செக்ஷன் 7 வந்து சிஆர்பிசிலயும் பிஎன்டபிள்யூஎஸ்லயும் ஒண்ணுதான். இதுல டெரிட்டோரியல் டிவிஷனை பத்தி பேசுறாங்க. எதோட டெரிட்டோரியல் டிவிஷன் பாத்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டோட டெரிட்டோரியல் டிவிஷன். சோ இப்ப செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இதுதான் டிவிஷன் அப்படின்னு எப்படி முடிவு பண்றாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைகோர்ட்டோட கன்சல்டேஷனோட தான் அதை கிரியேட் பண்ணும். நம்ம ஊர்ல இல்ல, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த செஷன்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகேங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ன இருக்கும், நமக்கு அதுக்கான செஷன்ஸ் கோர்ட் இருக்கும். ஓகே, சோ இந்த செஷன்ஸ் டிவிஷனை டிஸ்ட்ரிக்ட் வாரியா பிரிக்கிறாங்க. யாரு பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பிரிப்பாங்க. ஆனா யார கன்சல்ட் பண்ணணும்? ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணணும். இந்த விஷயத்த எம்சிக்யூல கேட்க வாய்ப்புண்டு. யாரு ஒரு கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா, அது எம்சிக்யூல வரும். ஓகேங்களா, இந்த கோர்ட்ல எந்த கோர்ட் பேரை கேட்டு, அதாவது ஜேஎம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா எப்பயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஆனா அந்த இருக்க ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்பாயிண்ட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணும். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம கீழே பார்ப்போம். அடுத்து ரிமூவ் பண்ண ஒரு ஏரியா, ஆனா இந்த ஏரியாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிஆர்பிசி நம்ம போர்ஷன்ஸ்ல இருக்குல்ல, அதனால ரிமூவ்டா இருந்தாலும் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ செக்ஷன் 8 பாத்தீங்கன்னா 8 ஆஃப் த சிஆர்பிசி. ஓகே, இப்ப நம்ம சிஆர்பிசி மட்டும் தான் பார்க்க போறோம். இதுக்கு பிஎன்டபிள்யூஎஸ்ல ப்ரொவிஷனே கிடையாது. சோ 8ல பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியானா என்னன்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, அகமதாபாத், இது எல்லாமே மெட்ரோபாலிட்டன் ஏரியா மேடம். ஆனா இது இல்லாம 1 மில்லியன் பீப்புளுக்கு மேல வாழ்றாங்க பாத்தீங்களா ஒரு சிட்டில, அது மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக மாறும். ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் போட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ மெட்ரோபாலிட்டன் ஏரியானா என்னது? பெருநகரமா? கரெக்டா? சோ பெருநகரம் அப்படின்னும் போது மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, அகமதாபாத் இதெல்லாம் பெருநகரங்க. 1 மில்லியன் பீப்புளுக்கு மேல ஏதாவது ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அத மெட்ரோபாலிட்டன் ஏரியாவா ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் போட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 8ல மெட்ரோபாலிட்டன் ஏரியானா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 9 எல்லாம் வந்துரும். நான் செக்ஷன் 9 எல்லாம் தனியா எடுக்கிறேன். இப்போதைக்கு ஒமிட் பண்ண மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி சிஆர்பிசில என்ன சொல்லியிருக்காங்கன்றத மட்டும்தான் இங்க பார்க்க போறோம். சோ செக்ஷன் 16ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ஸ் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், இதுதான் மெட்ரோபாலிட்டன் ஏரியா. அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியால யாரு ஜட்ஜ் ஆயிருப்பா, அவங்க பேரு தான் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். இப்ப மெட்ரோபாலிட்டன் எம்எம் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் பெருநகர தலைமைக்கு வராது, சீஃப் வந்தாதான். சரிங்களா? சோ பெருநகர குற்றவியல் நடுவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு நான் தனியா தரேன். சும்மா இப்போதைக்கு நம்ம படிக்கும் போதே இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் ஆகும், நம்ம சொல்லி பாத்துக்கிட்டோம், எழுதி பாத்துக்கிட்டோம்னா நமக்கு அது ஒரு பிராக்டிஸா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ செக்ஷன் 16ல என்ன சொல்றாங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியாக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு மேஜிஸ்ட்ரேட் போட்டுக்கலாமா, as many as magistrates needed.
இந்த மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனா ஹை கோர்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சரி, அப்ப ஜட்ஜ் யாரு அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஹை கோர்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணும். சோ பாத்துக்கோங்க, எவ்வளவு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு இருக்கலாம். அதுல யார் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது? ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஹை கோர்ட். யாரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா எப்பயும்? ஹைகோர்ட். ஹைகோர்ட். இது நீங்க வந்து மறக்கவே கூடாது. ஹைகோர்ட் தான் எப்பயுமே ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சரி, இவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா த்ரூ அவுட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. சரி, இவங்கல இருந்து இவங்களோட தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து அட்வொகேட்ஸ்ல இருந்து சேர்மனையோ இல்ல வந்து நம்ம பார் கவுன்சில் சேர்மனா இருக்கட்டும், நம்மளோட அசோசியேஷனோட ஹெட்டா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், நம்மள இருந்து ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி இது எலெக்ஷன்லாம் நடக்காது. இவங்கல இருந்து ஒரு ஆளை வந்து ஹைகோர்ட் சூஸ் பண்ணி சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரி, சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இத தமிழ்ல எப்படி சொல்லலாம்? பெருநகர் தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர். தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர் அப்படின்னு எழுதிக்கோங்க. தலைமை பெருநகர குற்றவியல் நடுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரியே இவங்களை ஹைகோர்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. எனி மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து ஒருத்தரை தூக்கிட்டு வந்து சீனியாரிட்டி கம் அவங்களோட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் வச்சு அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. இதுல அடிஷனல் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய கேசஸ் இருக்கு, ரொம்ப வேலை பளு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது they will separate ஒரு அடிஷனல் கூடுதலா ஒரு சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் சிஎம்எம்மும் போட வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எம்எம்னு ஒரு கேட்டகரி இருக்கு. சில டைப் ஆஃப் கேசஸ்க்கு மட்டும் நமக்கு இந்த கோர்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கோர்ட்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த டைப் ஆஃப் கேசஸ்க்கு மட்டும் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம், நம்ம ஸ்டாட்யூட்டரியா வராது, கவர்மெண்ட் இந்த மாதிரி கேசஸ் மட்டும் தனியா கோர்ட் வேணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம அள்ளிக்குளம்ல கூட இருக்கு. எம்எல்ஏ எம்பி கேசஸ். குட். ஆனா அது எம்எல்ஏ எம்பி கேசஸ் எங்க வரும் சார்? எலெக்ஷன் மேட்டர்ஸ் பத்தி சொல்றீங்களா இல்ல ஜெனரலா சொல்றீங்களா? ஜெனரலா மேம், அவங்க மேல இருக்கிற கிரைம்ஸ் எல்லாமே பாக்குறது அந்த மாதிரி. அது ஓகே ஓகே ஓகே. எலெக்ஷன் மேட்டர்ஸ்னா டைரக்டா எங்க போகணும்? ஹைகோர்ட் போகும். வெரி குட். அதுக்குன்னு ஒரு குட்டி கோர்ட் வச்சிருக்காங்க ஹைகோர்ட்ல. அது மோஸ்ட் பவர்ஃபுல்லான டெசிஷன்ஸ். பட் ஆனா அது பாத்தீங்கன்னா சின்ன ரூமா தான் இருக்கும். ஓகே, நைஸ். வேற என்னது இருக்கு? கோர்ட் மகிழா. கரெக்டா? சோ அந்த மகிழா ஸ்டாட்யூட்டரி எஸ்டாப்லிஷ் பண்ணுது. ஓகே, பாம் பிளாஸ்ட் கோர்ட், லேண்ட் கிராபிங் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மேம். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இதுல வருமா? ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வெஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் இதுல வராது. இது எப்படின்னா ஒரு ஸ்பீஷீஸ்க்கு மட்டும். ஆக்சுவலி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து ரொம்ப அதோட ஹிஸ்டரி வேறங்க, அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணது ரீசன் என்னன்னு தெரியுங்களா? விமென்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நீங்க வந்து இதுல போட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டோட இவல்யூஷன் வரும், நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லயே வரும். ஃபார் ஹெல்பிங் விமன், சீக்கிரமா கிடைக்கிறதுக்காக. அதுக்கு எதுக்கு மகிழா கோர்ட் இருக்குல்ல, சோ இந்த மாதிரி சீக்கிரமா கிடைக்கிறதுக்காக நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியில ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல நிறைய என்ன இருக்கு இப்போ? இப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படி போயிடுச்சு. அது டிஃபரெண்ட். என்னன்னா ஒரு ஸ்பீஷீஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாம் பிளாஸ்ட், சிசிபி, லேண்ட் கிராபிங் கோர்ட். முன்னாடி இருந்துச்சு லேண்ட் கிராபிங் கோர்ட், நம்ம இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. ஓகேங்களா? சோ சொல்ல போனது என்னன்னா ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ணலாம். யாரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி கோர்ட் வேணும், இந்த மேட்டர் எல்லாம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோர்ட் 1 இயருக்கு தான் இருக்கும்.
அதான் ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஸ்டாட்யூட்ல சொன்னது 1 இயர் லைஃப் டைம். ஓகே. சோ இது யாரு வேணாலும் எனி கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்க வேணாலும் இதை ஹோல்ட் பண்ணலாம். அவங்க பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் கேசஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஸ்பெஷாலிட்டியில இருக்கிறவங்கள தூக்கி அங்க ஜட்ஜா போடுவாங்க. ஓகே. சோ நம்ம கோர்ட்ஸ் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டோம், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டோம், ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டோம். இவங்க எல்லாத்துக்கும் சப்பார்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. எப்பயுமே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஹையஸ்ட் கோர்ட் ஃபார் கிரிமினல்னு கேட்டீங்கன்னா செஷன்ஸ் ஜட்ஜ் தான், செஷன்ஸ் கோர்ட் தான். அவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா சிஎம்எம் வருவாங்க. நான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பத்தி எல்லாம் பேசல, ஏன்னா நம்ம அதுக்கு போகல. இப்போதைக்கு இந்த 3 கோர்ட்டோட சப்பார்டினேஷனை பத்தி மட்டும்தான் 19ல கொடுத்திருக்காங்க. அந்த செட் ஆஃப் கோர்ட் அதுக்கு என்ன சப்பார்டினேஷன், நம்ம மொத்தமா எப்படி ஒரு சிவில் கோர்ட்டோ கிரிமினல் கோர்ட் வந்து ஹைரார்கி வரும் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு செஷன்ஸ் ஜட்ஜ், அதுக்கு கீழே சிஎம்எம், இஃப் அட் ஆல் அடிஷனல் சிஎம்எம் இருந்தா சிஎம்எம் பக்கத்திலே வருவாங்க. அவங்களுக்கு கீழே தான் ஸ்பெஷல் என்ன சொன்னீங்க, ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டும் வருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், சிஎம்எம், அடிஷனல் சிஎம்எம் இருந்தா அவங்களுக்கு பக்கத்திலேயே, அதுக்கு கீழே ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். ஓகே. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதெல்லாம் இப்ப கிடையாது, ஓல்டு ஸ்டோரி. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே ஓல்டு ஸ்டோரி. ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் மேம். ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எப்போ மேடம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? எப்ப அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா? எஸ் அந்த மேம். இப்போ ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேசஸ் அதிகமா வருதுன்னு வச்சுக்கோங்க சார், அதெல்லாம் சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணணும். ஆனா ஸ்டாட்யூட்டரி அதுக்கு தனியா எந்த ஒரு கோர்ட்டும் போடல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனையை மட்டும் தவிர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு கோர்ட் போட்டாங்க. ஆக்சுவலி கேரளால என்ன நடந்துச்சுன்னா, லாட்ஸ் ஆஃப் நம்ம ஒரு நடிகர் பேர் மறந்துட்டாங்க, சிவாஜி சார் இருக்கார்ல, சிவாஜி சார் வந்து கேரளால நிறைய லேண்ட் வாங்க ஆரம்பிச்சாராம். அவர் எப்படி வாங்கினார்னா, ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கேரளா வாங்குற அளவுக்கு நிறைய வாங்கிட்டாராம். சோ கவர்மெண்டே ஒரு ஜிஓ போட்டு அவர் வாங்கின லேண்ட் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா இல்லையான்னு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணி, அவருக்குன்னே ஒரு தனி கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாமே செக் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா ஆஃப்டர் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் செக்கிங். ஓகே. சோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா முக்கியமா ப்ராப்ளம் வருது, பாம் பிளாஸ்ட், அதுக்கப்புறமா வந்து பாம் பிளாஸ்ட் இதுல வந்து அவ்வளவு இது இருக்காது, ஆனா அதுக்குன்னு தனி கோர்ட் வேணும்னு கொண்டு வந்தாங்க. சிசிபி மேட்டர்ஸ் தனியா கொண்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி எதெல்லாம் கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுதோ, இதை சீக்கிரமா நம்ம முடிக்கணும்னு ஃபீல் பண்ணுதோ, அதுக்காக ஹைகோர்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மட்டும் அதை போட்டு முடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் ஸ்பெஷல். என்ன ஓகே சார்? எஸ் மேம். தேங்க்யூ மேம். So now we will go to the next important division. இதுல இருந்து தான் உங்களுக்கு மேஜரா கொஸ்டின்ஸ் வரும். இந்த செக்ஷனை தான் நீங்க பை ஹார்ட்டா வச்சுக்கணும், பாத்துக்கோங்க. ஓகே. சோ செக்ஷன் 6ல கிளாஸஸ் ஆஃப் கோர்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. செக்ஷன் 7ல எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? Territorial divisions. அதுவும் எதோட டெரிட்டோரியல் டிவிஷனை பத்தி பேசணும்? செஷன்ஸ் கோர்ட்டோட Sessions court. டெரிட்டோரியல் டிவிஷனை பத்தி பேசணும். இப்போ செக்ஷன் 8 ஆஃப் BNSS, செக்ஷன் 9 ஆஃப் CRPCல செஷன்ஸ் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. யார் ஒரு கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. State government. ஓகேங்களா? சரி, இந்த கோர்ட்டுக்கு ஏரியா ஆஃப் எக்ஸ்டென்ட் எவ்வளவு இருக்கும்? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நம்ம எங்க பார்த்தோம் அதை? பெருநகர Section 7. செஷன்ஸ் கோர்ட்டுக்கு எங்க Section பெருநகரம்? 7. Section 7. மேம் 7லயே இருக்கும் மேம். போயாச்சே, அத மறந்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. சோ செஷன்ஸோட டிவிஷனை பத்தி எங்க Section பார்த்தோம்? Section 7. 7ல மேம். வெரி குட். சோ செக்ஷன் 7ல தான் டிஸ்ட்ரிக்ட்னா என்ன, அந்த எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு செஷன்ஸ் டிவிஷனாக கன்சிடர் பண்ணப்படும். அந்த ஒரு செஷன்ஸ் டிவிஷனுக்கும் ஒரு கோர்ட் இருக்கும் அப்படின்னு ஏரியாவை செக்ஷன் 7ல தான் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அடுத்து யாரு ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. ஹைகோர்ட் மேம். செக்ஷன் 8 அவ்வளவுதான், ஹைகோர்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சார். இதே டைம் என்ன பண்ணலாம்? அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணும்போது நிறைய வேலை இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்? கூடுதலா அமர்வு நீதிமன்றம்
கூடுதலா ஒரு செஷன்ஸ் கோர்ட்டை நம்ம போடலாம். அதுக்கு பேர் தான் அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா செஷன் ஜட்ஜ் போஸ்ட் வேக்கண்டா இருக்கும். சில டைம் இருக்க கூடாது, ஆனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜும் இல்ல சார். அப்போ யாரு வந்து செஷன்ஸோட வேலைய பாப்பா? CJM. சிஜேஎம் வந்து பாப்பாங்களா? சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கேஸ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது 8 clause 3. இதுதான் எம்சிக்யூல கேட்பாங்க. ஓகேங்களா? யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் செஷன் ஜட்ஜ்? ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம். செஷன் ஜட்ஜும் வேக்கண்டா இருக்கு, அடிஷனல் செஷன் ஜட்ஜும் வேக்கண்டா இருக்கணும் போது சிஜேஎம் அர்ஜென்ட் கேசஸ அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. அடுத்து எந்த இடத்துல இந்த கோர்ட் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லுவா? எந்த இடத்துல இந்த கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது பிளேஸ்? ஹைகோர்ட் மேம். ஹைகோர்ட் கரெக்ட். ஹைகோர்ட் வந்து நோட்டிஃபை பண்ணி இந்த இடத்துல எங்களுக்கு கோர்ட் வேணும். இப்ப நிறைய கோர்ட் கட்டுறாங்க பாக்குறீங்களா? நிறைய இல்ல, ஓரளவுக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துலயே ஒண்ணு வருது, குன்றத்தூர் கோர்ட். ஆவடியிலே வருது மேம். ஆவடியிலே வருது இல்லீங்களா? அம்பத்தூர் தான் இருந்ததோ? அம்பத்தூர் ஓகே ஓகே. வண்டலூர்ல வருதுன்னு சொல்லிருக்காங்க. வண்டலூர்ல வந்திருக்கா. இங்க பல்லாவரம் கோர்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கோர்ட்டானே தெரியாது. அது வந்து ஒரு கடைய வாடகை எடுத்து அதுல ஜட்ஜு மட்டும் தான் உள்ள உட்காந்து. யாரு பல்லாவரம் கோர்ட் வந்து எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கும் இடம் கொடுத்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மாதவரம் கோர்ட் பாத்தீங்கன்னா அங்க உள்ள போயிட்டு நம்ம எதுவுமே ஒரு ஆர்டரே வாங்க முடியாதுங்க. வெயில் காலத்துல எல்லாம் மூச்சு முட்டும். ஒரு தடவை ரொம்ப மூச்சு ஒரு மாதிரி ஆகி ஒருத்தவங்க மயக்கப்பட்டே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர் வென்டிலேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேஸ் இருக்கோ அவங்க மட்டும் வாங்க அப்படி இப்படின்னு ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு குட்டியா கிராம்ப்டா வச்சிருக்காங்க. அதுக்கும் இப்பதான் வந்து இடம் கொடுத்து கட்ட போறாங்க, போராட்டம் எல்லாம் பண்ணி. சோ இந்த மாதிரி திங்ஸ் ஆர் கோயிங். பட் இது யார் நோட்டிஃபை பண்ணி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் தான் நோட்டிஃபை பண்ணி பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இதுல சப்பார்டினேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் யாரு வருவா டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயும் போல செஷன்ஸ் ஜட்ஜ் தான் வருவாங்க. இப்ப கேக்குதுங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகல மேம். ஆகலையாப்பா. உங்களுக்கு வந்து ஏதோ அந்த சைடு ப்ராப்ளம் போல. ஓகேங்களா? டன். இப்ப எப்பயுமே செஷன்ஸ் ஜட்ஜ் கீழே யாரு இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஆனா இந்த அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் போஸ்ட பத்தியும் பிஎன்டபிள்யூஎஸ்ல கிடையாது. சிஆர்பிசில அவங்க இருப்பாங்க, பிஎன்டபிள்யூஎஸ்ல அவங்க ஒமிட் பண்ணிட்டாங்க. சோ இந்த செக்ஷன் 10ஓட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா செஷன்ஸ் ஜட்ஜ் கீழே அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் வருவாங்கன்னு சொல்றதுதான் இதோட வேலை. இப்ப அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜே இல்லையே, அப்ப செக்ஷன் 10 நம்ம வச்சிருக்கணுமா வச்சிருக்க கூடாதா? சிஆர்பிசிய எனக்கு யாராவது ஒருத்தர் கீழே இருந்தா தானே சார் அவங்க கீழே இருக்காங்க, இவங்க சபார்டினேஷன் சொல்லணும். அதனால செக்ஷன் 10ஐயே ஒமிட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிசினஸ் யாரு பண்ணி கொடுக்கணும்? செஷன்ஸ் ஜட்ஜ் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிசினஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட ஒரு யூனிட்டா எடுத்துக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல செஷன்ஸ் ஜட்ஜ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, நிறைய இதர மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் எப்படி வேலை செய்யணும், அவங்கள அட்மினிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா பண்றாங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே யாரு செக் பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிசினஸ் எல்லாம் யார் பண்ணி கொடுப்பா? செஷன்ஸ் ஜட்ஜ் தான் பண்ணி. அததான் 8 clause 10ல சொல்லியிருப்பாங்க. சோ ஒன்ஸ் மோர் நான் உங்களுக்கு சொல்றேன், செக்ஷன் 8 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ் 9 ஆஃப் சிஆர்பிசில எந்த கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? செஷன்ஸ் கோர்ட் மேம். வெரி குட். யார் எஸ்டாப்ளிஷ் பண்றா? ராதிகா துரைராஜ். எப்பயுமே ஒரு கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது யாரு? கவர்மெண்ட் மேம். கவர்மெண்ட். அதோட ஏரியா எங்க கொடுத்திருக்காங்க? செக்ஷன் 7ல சொல்லிருக்காங்க மேம். வெரி குட். செக்ஷன் 7ல செஷன் சப்டிவிஷன் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றது ஹை கோர்ட்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல செஷன்ஸ் ஜட்ஜ் இல்ல, அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் இல்லைன்னா சிஜேஎம் அந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க.
நெக்ஸ்ட் இந்த இடத்தை யார் நோட்டிஃபை பண்ணுவா? எஸ்டாப்ளிஷ் கிடையாது. இந்த இடத்துலதான் எங்களுக்கு ஹைகோர்ட் மேம். கோர்ட் ஹைகோர்ட் ஹைகோர்ட் மேம். இந்த இடத்துலதான் எங்களுக்கு கோர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றது பிளேஸ நோட்டிஃபை பண்றதுதான் ஹைகோர்ட். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிசினஸ் யார் பண்ணி தருவா? செஷன் கோர்ட் மேம். செஷன்ஸ் ஜட்ஜ் தான் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 9 ஆஃப் தி BNWS. இந்த புது செக்ஷன்ஸே நான் சொல்றேன். பழைய செக்ஷன் வந்து நீங்க டேப்லெட் காலம் போட்டு படிச்சுக்கோங்க. அது கீழேயே இருக்கு. நீங்க பெருசா போய் செக் எல்லாம் பண்ண வேணாம். அதுக்கு கீழேயே இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். யாரோட கோர்ட் இது? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். நம்ம கோர்ட் மேம். உங்க கோர்ட். ஓகேங்களா? நீங்க எல்லாம் ஓகே, தட் இஸ் தி பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் தட் ஐ எம் கோயிங் டு கெட். சோ உங்க கோர்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ற செக்ஷன் 9 ஆஃப் BNWS. சோ எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல as many as needed, எவ்வளோ JM கோர்ட் தேவைப்படுதோ அவ்வளோ JM கோர்ட் கொண்டு வரலாம். சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் ரெண்டுமே கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. சரி, இந்த கோர்ட்டை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா? நீங்க சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மேம். Yes, very good. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுவா கொண்டு வரக்கூடாது, ஹைகோர்ட்டோட கன்சல்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து தான் உங்களுக்கு ஒருத்தரை தூக்கி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது செக்ஷன் 10 ஆஃப் BNWSல இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. செக்ஷன் 8 வந்து செஷன்ஸ் கோர்ட், செக்ஷன் 9 வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து அவங்க தலைவர் வராங்க பாருங்க, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அவங்க வந்து செக்ஷன் 10. கரெக்டா வந்து பாருங்க, 8, 9, 10. ஓகே. சோ இந்த CJM யார் அப்பாயிண்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு CJM வந்துருவாங்க. கரெக்டா? ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல செஷன்ஸ் கோர்ட் இருக்கு, நிறைய குட்டி குட்டி JM கோர்ட் இருக்கு. அந்த JMக்கு எல்லாம் டாப் யாரு? உங்களோட பாஸ், டைரக்ட் பாஸ் CJM. ஒரு நாள் ப்ரொமோஷன்ல நீங்களும் முடிச்சு அங்க CJM போய் உட்காருவீங்க. அடுத்த ப்ரொமோஷன்ல செஷன்ஸ் ஜட்ஜா போய் உட்காருவீங்க. சின்ன வயசுலயே உள்ள போயிருந்தீங்க, நல்ல ரெக்கார்ட் இருந்ததுன்னா ஹைகோர்ட்லயும் போய் உட்கார நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இது இல்லாம படிக்கிறத கைவிடாம அதாவது சிவில் ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் படிக்கிறத கைவிடாம ஒரு 7 years ஆஃப் கம்பைன்டு பிராக்டிஸ்க்கு அப்புறம் செஷன்ஸ் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுனீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுலயும் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கோட்டான்னு தனியா இருக்கு. கிளியர் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசா இருக்கும்போது 35ல வந்தீங்க. ஏன்னா 35ல வர முடியாதுன்னு கிடையாது. 35ல யங்கஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா ரம்யான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஷீ இஸ் ஃப்ரம் சோயல் அப்படின்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் ஃப்ரம் சோயல், எஸ். சோ அந்த மாதிரி நீங்களுமே படிச்சு வரலாம். ஓகே. அந்த மாதிரி வந்தீங்கன்னா யூ கேன் கோ அப் டு சுப்ரீம் கோர்ட். ஓகே. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நவ் கம்மிங் டு தி பாயிண்ட். சோ ஹைகோர்ட் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து CJM-உம் அப்பாயிண்ட் பண்ணலாம். ரொம்ப நிறைய வேலை இருக்கு அப்படின்னும் போது அடிஷனல் CJM-உம் வந்து என்ன பண்ணலாம்? அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா JM ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் தூக்கி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சீனியாரிட்டி பேசிஸ், பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ் எல்லாத்தையும் வச்சு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு CJM தான் இருப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். அடிஷனல் CJM போட்டா கூட பத்தாது. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட என்ன பண்ணலாம்? நான் சப்டிவிஷனா பிரிப்பேன். ஒரு சப்டிவிஷனா போட்டு சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டும் நான் கிரியேட் பண்ணலாம். SDM வேணும்னா நான் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்ட கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப சப்பார்டினேஷன் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் கோர்ட் தான், அடுத்து அது கீழேயே CJM கோர்ட் வந்துரும். அதுக்கு பக்கத்திலே அடிஷனல் CJM யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கத்திலே வந்துருவாங்க. இவங்களுக்கு கீழே பெரிய டிஸ்ட்ரிக்டா இருக்கும்போது சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் வருவாங்க. அவங்களுக்கு கீழே தான் JM ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கீழே தான் JM ஆஃப் செகண்ட் கிளாஸ். இதுதான் அதோட சப்பார்டினேஷன். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி பேசாம விட்டுட்டோம். எந்த மேஜிஸ்ட்ரேட் அவங்க?
மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். எக்ஸிகியூட்டிவ் அது மேஜிஸ்ட்ரேட். அடுத்து பார்க்க போறோம். ஜுடிஷியரி சைட்லயே ஒருத்தரை விட்டுட்டோம். எம்எம்மா மேம். ஸ்பெஷல் எம்எம் தான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். பிரின்சிபல் சபார்டினேட் கோர்ட்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கேசஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹைகோர்ட் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணும். ஆனா யாரு வந்து அவங்களுக்காக ரெக்வஸ்ட் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ரெக்வஸ்ட் பண்ணி இவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி பேசுறது செக்ஷன் 11. பர்டிகுலர் கேசஸ்க்கு கவர்மெண்ட் கேட்டு இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர் பாத்தீங்கன்னா 1 year மட்டும் தான் இவங்களோட டென்யூர் இருக்கும். இவங்களுக்கு முக்கியமா அந்த ஏரியா ஆஃப் கேசஸ்ல உங்களுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். சோ செக்ஷன் 8 வந்து செஷன்ஸ் கோர்ட்டு, செக்ஷன் 9 வந்து ஜேஎம் கோர்ட்டு, செக்ஷன் 10 வந்து சிஜேஎம் கோர்ட்டு, செக்ஷன் 11 எந்த கோர்ட்டு? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். 11. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இந்த சப்பார்டினேஷன். ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஹைகோர்ட்டோட கண்ட்ரோலோட சேர்ந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வைக்கலாம்னு சொல்றாங்க. சோ ஹைகோர்ட் தானே எப்பயும் அப்பாயிண்ட் பண்றாங்க. இது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் சேர்ந்துக்கலாம்னு சொன்னதுதான் செக்ஷன் 12. ஆனா அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. செக்ஷன் 12 நீங்க டிச் பண்ணிடலாம். ஆனா இந்த சப்பார்டினேஷன் ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் வருவாங்க, அவங்களுக்கு கீழே வந்து சிஜேஎம் வருவாங்க, அவங்களுக்கு கீழே சாரி ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் செஷன் ஜட்ஜ் வருவாங்க, அப்புறம் யார் வருவா? சிஜேஎம். சிஜேஎம். அவங்க கூட அடிஷனல் சிஜே. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பெருசா இருந்தா அது கீழே யார் வருவா? சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கீழே யார் வருவா? மேஜிஸ்ட்ரேட் மேம். ஜேஎம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஸ்பெஷல் மேஜிஸ்ட்ரேட். அதுக்கப்புறம் கீழே வரதான் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் மேம். அவ்வளவுதான். சோ செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட். இந்த சப்பார்டினேஷனை கொடுத்ததுதான் செக்ஷன் 13. சோ நம்ம மேல இருந்து செக்ஷன்ஸை மட்டும் ஒரு தடவை பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 6ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கோர்ட், என்ன கிளாஸஸ் ஆஃப் கோர்ட் இருக்கு, இது ரிப்பீட்டடா கேக்குற ஏரியா. ஓகே, செக்ஷன் 6. செக்ஷன் 7 வந்து செஷன்ஸோட பரப்பளவு என்ன, டெரிட்டோரியல் டிவிஷன். ஓகேங்களா? அது 7. 8 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட். 9 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்ப 10 என்னது? 10 என்னது? Chief Judicial Magistrate Court ma'am. Chief Judicial Magistrate, CJM court. அப்ப 11 என்னது? ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். 12 வந்து விட்டுருங்க, லோக்கல் தேவை. அதுக்கப்புறம் வந்து 13 சபார்டினேஷன் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். மொத்தமா ஒரு சப்பார்டினேஷன். சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? No ma'am, clear. No ma'am. சரி, அப்போ அடுத்து சார் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்க்கு போக போறோம். யார் இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்? நீங்க சொல்லுங்க எனக்கு. ஐஏஎஸ் கலெக்டர், தாலுகா வைஸ்ல தாசில்தார், டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல கலெக்டர். எக்ஸிகியூட்டிவ் சைட்ல வருவாங்க பாருங்க, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி அவங்க எல்லாமே வந்து நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பத்தியும் இந்த சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ செக்ஷன் 14ல பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை யார அப்பாயிண்ட் பண்ணுவா? நீங்க சொல்லுங்க. எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? ஹைகோர்ட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட். வெரி குட். அவங்க எல்லாம் எக்ஸிகியூட்டிவ் சைடு. சோ அவங்களை கம்ப்ளீட்லா யாரு செக் பண்ணி வச்சுப்பான்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு திங்க் ஃபிட்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒருத்தவங்களை தூக்கி டிஎம்மா போட்டுருவாங்க. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா போட்டுருவாங்க. இப்போ அடிஷனலா இவங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னும் போது அடிஷனல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் போடலாம். பெரிய டிவிஷனா இருக்கு, அதாவது பெரிய டிஸ்ட்ரிக்டா இருக்கணும் போது சப் டிவிஷனல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் இவங்க போடலாம். நம்மள மாதிரியே தான் இவங்களுக்கும் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ முக்கியமான கொஸ்டின், ஒரு போலீஸ் கமிஷனர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோட பவரை எடுத்துக்க முடியுமா? சிஆர்பிசில இத பத்தி எடுத்துக்க முடியாது. நோ மேம்.
அப்படிதானே நம்ம நினைப்போம். மேம் ஆனா முடியும் மேம், இன்வெஸ்டிகேஷன் முடியும் மேம். ஆபீசரா இல்லாம அவங்க இருந்தா வந்து கூட அந்த எடுத்துக்கலாம் மேம். கேஸோட அவங்க ரிலேட்டட் இல்லாம இருக்கணும், ஐஓவா இல்லாம இருந்தா எடுத்துக்கலாம். அது அது வேற, அது வேற. நீங்க ப்ராசிக்யூஷனை பத்தி பேசுறீங்க. ஓகே, பிபிஏ ஏபிபிஏ ஆக்ட் பண்ணுவாங்க சில கேசஸ்ல. அது அது நம்ம எஸ் கீழே மேம். பாப்போம். குட் குட், நீங்க நல்லா திங்க் பண்றீங்க. ஆனா அது வேற செக்ஷன். ஓகே, இதுல எப்படின்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியாக்கு கமிஷனரை சில டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் சில டைம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கான செக்ஷன் தான் உங்களுக்கு 20 clause 5 ஆஃப் சிஆர்பிசில இருக்கும். ஓகே, இது எம்சிக்யூவா சில டைம் கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் எங்க இருக்கும்? அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இருக்கும். மத்ததெல்லாம் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ற மாதிரி உங்களுக்கு தனித்தனி ஜூரிஸ்டிக்ஷனா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவங்களோட சப்பார்டினேஷன் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதுக்கப்புறம் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருந்தா அவங்க வருவாங்க. அப்புறம் வேற ஏதாவது வேற யார் வருவாங்க நீங்க சொல்லுங்க. சப் டிவிஷன். சப் டிவிஷனல் Subdivision. எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், கீழே வந்து ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இருந்தா அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வருவாங்க. இவ்வளவுதான். இதே பேட்டர்ன் தான் நம்ம ஜுடிஷியல்ல பார்த்தோம்ல, அதே பேட்டர்ன் தான் இவங்களுக்கும். சோ இப்போதைக்கு கிரிமினல் கோர்ட்ஸோட ஜூரிஸ்டிக்ஷன், இந்தியாலே டாப் கிரிமினல் கோர்ட் எது? செஷன்ஸ். சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மேம். சுப்ரீம் கோர்ட் மேம். இந்தியாலேயே டாப் கிரிமினல் கோர்ட்டு, சிவில் கோர்ட்டு, எல்லா கோர்ட்டுமே சுப்ரீம் கோர்ட் தான். சரி, அடுத்து ஸ்டேட்ல ஹை கோர்ட். ஹை கோர்ட். ஆனா முன்னாடி பிஎன்டபிள்எஸ்க்கு முன்னாடி எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா, மத்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. சோ சென்னைக்கு ஒரு மாதிரியும் மத்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வேற மாதிரியும் சப்பார்டினேஷன் இருந்தது. சோ பழைய சப்பார்டினேஷன் நான் இப்ப சொல்றேன். மெட்ரோபாலிட்டன் ஏரியால டாப் வந்து செஷன்ஸ் கோர்ட், அதுக்கு கீழே வர்றது சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சிஎம்எம் கோர்ட், சிஎம்எம்க்கு கீழே வர்றதுதான் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு இருந்துச்சு. ஆனா இப்ப இது எதுவுமே கிடையாது, இருக்க கூடாதான். அதுக்குன்னு பேரெல்லாம் மாத்திட்டாங்களா, போர்டெல்லாம் எடுத்துட்டாங்களா? நம்ம வந்து மேல கோர்ட்ல வந்து ஜேஎம் கோர்ட், சிஜேஎம் கோர்ட்னு மாத்திட்டோமான்னு கேட்டா மாத்திட்டோமா? நம்ம எல்லாம் எழுதி போடுவோமே. அங்க லாஸ்ட் கேஸ் இருக்கிற வரைக்கும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த எதுவுமே மாத்தல, அப்படியேதான் இருக்கு. ஆனா பிஎன்டபிள்எஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அந்த போர்டெல்லாம் எடுத்தாங்களா? மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் போர்டெல்லாம் இல்ல மேம், அப்படிதான் இல்ல. ஓகேங்களா, அது எதுவுமே எடுக்கல. பட் அது அங்க போர்டாவே இருக்கு, ஒரு நினைவு சின்னமா இருக்கு. லால அதை தூக்கிட்டாங்க. ஓகே, சோ இப்ப டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி, மெட்ரோபாலிட்டன் ஏரியாவாக இருந்தாலும் சரி, டாப் அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு செஷன்ஸ் கோர்ட். அதுக்கப்புறம் வரவங்க யாருன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சிஜேஎம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் எல்லாமே வருவாங்க. இதுல சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டை விட்டுட்டேன், ஏன்னா காமன் கிடையாது. ஒரு சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் இருப்பாங்கன்னு கிடையாது. சப்போஸ் இருந்தாங்கன்னா அவங்க சிஜேஎம் கீழே வந்துப்பாங்க. அவ்வளவுதான். சோ இது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சப்பார்டினேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? மேம் பிரின்சிபல் சப் கோர்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மேம், இங்க ஏஎஸ்ஜே பிஎஸ்ஜேன்னு இருக்குல்ல மேம், அது டிஃபரெண்ட். அது சிவில் சைடு. உங்களுக்கு வந்து இல்ல மேம், சப் கோர்ட் கரெக்ட்டா அத அங்க பத்தி செஷன்ஸ் கேஸ்மே எடுப்பாங்க மேம். பிஎஸ்ஜே எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு செஷன்ஸ் கோர்ட்னு சொல்றோம், அங்க வந்து சிவில் கேஸ் எடுத்தா அந்த கோர்ட் என்னன்னு சொல்லுவாங்க? அதே கோர்ட்ல சிவில் கேஸ் எடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லுவோம் மேம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க? பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னு சொல்லுவாங்க. பேருதான் மாத்தி மாத்தி, கோர்ட் ஒண்ணுதான். மேம் அது அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் தான், இதுதானே எடுத்துட்டாங்க இப்போ. மட்டும்தான் எடுத்துட்டாங்க. ஆனா செஷன்ஸ் கோர்ட்ல உங்களுக்கு கிரிமினல் கேஸும் வரும், சிவில் கேஸ்க்கு தனியா ஒரு கோர்ட் வச்சிருக்காங்களா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும்? சேர்ந்து பாக்குறாங்கல்ல, டேஸ் போட்டிருப்பாங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த டேஸ்க்கு இததான் நாங்க எடுப்போம், இந்த டேஸ்க்கு நாங்க இததான் எடுப்போம். இப்ப நீங்களே வந்து டிஎம் கம் ஜேஎம்ஆ போடுவாங்களா? டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கம் கோர்ட்டா போடுவாங்களா? பாத்திருக்கீங்களா? சேர்ந்து பாக்குற மாதிரி போடுவாங்க. அப்ப நீங்க எல்லா நாளும் எல்லா கேஸையும் எடுத்துட்டு இருக்க மாட்டீங்க.
மண்டேனா இந்த மாதிரி கேசஸ், டியூஸ்டேனா இது, ஃப்ரைடே எப்பயுமே பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேசஸ் நிறைய இடத்துல போடுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க மாத்தி போட்டுப்பீங்க. இது கிரிமினலுக்கான ஒரு ஹைரார்கி. சிவில் நம்ம பார்க்கும்போது பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனோட பார்க்கலாம். சிபிசி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரே நிமிஷம் சார்ஜ் போட்டுறேன். வெயிட் ப்ளீஸ் வெயிட். ஓகே, சோ அத நம்ம அடுத்து பார்க்கலாம் சிபிசி பார்க்கும்போது. இப்போதைக்கு கிரிமினல் ஹைரார்கில டவுட் இருக்கா? மேம் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் நார்மல் நம்ம சிஜிஎம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? என்ன அவங்க இந்த மாதிரி கேஸ் பாக்குறாங்க? சார் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து இது என்ன கேள்வினே என்னால யோசிக்க முடியல சார். உங்களுக்கு நார்மல் மேஜிஸ்ட்ரேட் இல்லைங்க மெயினான மேம், அவங்க எந்த வந்து மாதிரி கேசஸ் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் எந்தெந்த மாதிரி கேசஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்கன்னு கேக்குறேன். அவங்க ரெவென்யூ சம்பந்தப்பட்ட சில கேசஸ் மட்டும் பாப்பாங்க, நியூசன்ஸ்க்கான சில கேசஸ் பாப்பாங்க, அவ்வளவுதானே ஒழிய நம்மள மாதிரி அட்ஜுடிகேஷன் மெயினா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் ஒர்க் தான் நிறைய வரும். ஓகேங்களா? இப்போ ஒண்ணு திருடு போயிடுச்சு, எனக்கு நீ அது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அங்க போக முடியாது, நீங்க இங்கதான் வரணும். அவங்களுக்கு மெயினா இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவோட ஒர்க் மட்டும் தான் வரும். மேஜிஸ்ட்ரேட்ன்ற பேரை சொல்றோமோ ஒழிய அவங்க எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஸ்டில் மேபி நியூசன்ஸ் கேசஸ், பப்ளிக் ஆர்டரை வந்து கெடுக்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறமா வந்து ரெவென்யூ சைட்ல வர சில கேசஸ், தாசில்தார் சைட்ல இருந்து சில முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் தான் அங்க போகும். ஓகேங்களா? இங்க நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பண்ற எந்த ஒரு வேலையுமே அவங்களுக்கு பண்றதுக்கு எந்த பவருமே கிடையாது. மோஸ்ட்லி அவங்களோட வேலை எக்ஸிகியூட்டிவ் சைட்ல ரிமாண்ட் பண்ணுவாங்களா மேம்? அது எப்ப ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க 7 நாளைக்கு மேல ரிமாண்ட் பண்ண முடியாது. அதுவும் வந்து சிஆர்பிசிலே இருக்கு. ஓகேங்களா? யாருமே இல்ல, வேற வழியே இல்லைன்னா அவங்க கிட்ட கொண்டு போவாங்க. அவங்க கிட்ட கொண்டு போனதுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷனுக்கு திருப்பி ஜேஎம் கிட்ட தான் போகும். சோ அது எப்பன்னு நம்ம பாப்போம். ஓகே, ஈவன் சில டைம் ஜேஎம் ஆக்சுவலி போக்சோ ரிமாண்ட் பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க. போக்சோ கேஸ் வருது, நோ மேம். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண முடியுமா? பண்ண பண்ணலாம் முடியாது. மேம், அவங்க லீவ்ல இருந்தா பண்ணலாம் இல்ல மேம்? எஸ். சோ யூசுவலி பண்ண முடியாது. ஆனா செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து லீவ்ல இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க பண்ணலாம். ஆனா எவ்வளவு நாளுக்கு பண்ணுவாங்க? மேக்ஸிமம் 15 நாள் நான் ரிமாண்ட் பண்ணலாம். 15 நாள் பண்ணி விட்டுருவாங்களா? 7 days வரைக்கும் தான் மேம். ஆக்சுவலி 2 days தான் இப்பெல்லாம் பண்ணுவாங்க. பிராக்டிகலி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 days. அதுக்கப்புறம் நீங்க அங்க போங்க, பிராக்டிகலி சொல்றேன், அதுக்கப்புறம் அங்க போங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இவங்க இன்டர்னலாவே பேசிப்பாங்க, மேக்ஸிமம் 2 days கொடுங்க, அதுக்கப்புறம் எங்க கிட்ட அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செட்டப் பண்ணிப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி யாருமே ஊர்ல இல்லடா அந்த டைம்ல தான் வந்து டிஎம் வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாம் இத பத்தி தெரியாதவங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சிஆர்பிசிய படிச்சுட்டு வரோம், அப்ப நமக்கு எல்லாமே புரியும். சோ நான் எப்பயுமே டவுட்னு கேட்டேன்னா நான் எடுத்த இடத்துல இருந்து ஏதாவது டவுட் இருக்கா அத நீங்க கேளுங்க. மத்தபடி இருக்க டவுட் எல்லாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்க. ஏன்னா நீங்க நடுவுல சம்பந்தம் இல்லாத டவுட்ஸ் கேட்கும் போது மத்தவங்களுக்கு ஐயோ ஒண்ணுமே புரியலையே, நமக்கு தெரியலையே அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஓகே, சோ எடுத்த இடத்துல டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஏன்னா டவுட் செஷன் இல்லாம நான் அடுத்தடுத்து போனேன்னா உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேக் யூஸ் ஆஃப். ஓகே, நவ் கமிங் டு தி நெக்ஸ்ட் திங் which is called as prosecution. சோ ப்ராசிக்யூஷனை பத்தி இங்க நோட்ஸ் இருக்கு. ஆனா இந்த நோட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டாம். இட் இஸ் ஓல்டு நோட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, we will make it better every time என்ற மாதிரி. so these are the additional notes. இதை வச்சுதான் நம்ம ப்ராசிக்யூஷனை பார்க்க போறோம். so prosecution அப்படின்னோட first starts with the public prosecutor. இந்த public prosecutor definition 2U of CRPC 21V of BNWS ல இருக்கு. நம்ம நேத்து பார்த்தோமே, யார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா செக்ஷன் 18ல யார் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார். யாரெல்லாம் அவரோட டைரக்ஷன் கீழே ஆக்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஓகேங்களா? சோ எனி பர்சன் அப்பாயிண்டட் அண்டர் செக்ஷன் 18 இஸ் a public prosecutor அப்படின்றது மட்டும் தான் அங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப 18 BNWSல யார கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஹைகோர்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சல்டேஷனோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட கன்சல்டேஷனை வச்சோ என்ன பண்ணுவாங்க, will appoint a PP or additional public prosecutor. ஒரு பிபிஓ இல்ல அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் கிடையாது, பாத்துக்கோங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் இன்னும் நம்ம வரல, நம்ம இப்ப ஹைகோர்ட் லெவல்ல தான் இருக்கோம்.
ஹைகோர்ட் லெவல்ல எப்பயுமே உங்களுக்கு பிபி அடிஷனல் பிபி, அசிஸ்டன்ட் பிபி கிடையாது. ஓகேங்களா? பிபி அடிஷனல் பிபி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா டெல்லியில பாத்தீங்கன்னா டெல்லி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதனால அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சல்டேஷன் எல்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ட் கன்சல்டேஷன்ல தான் வந்து பிபி அண்ட் அடிஷனல் பிபி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது ஹை கோர்ட் லெவல். சோ ஹை கோர்ட் லெவல்ல யார் இருப்பா? பிபி அண்ட் அடிஷனல். அடிஷனல் பிபி மேம். இப்ப நமக்கு எப்படி நம்ம கேஸுக்கு ஒரு ஒரு அட்வொகேட்ட போய் பார்த்து வக்காலத்து கொடுத்து நம்ம அப்பாயிண்ட் பண்றோம்ல, அந்த மாதிரி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கும். அப்ப ஏன் அதுவும் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு டைப்புக்கு கஸ்டம்ஸ்க்கு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, பிபின்னு நிறைய பேர் இருப்பாங்க. சோ எனக்காக கவர்மெண்ட்டுக்காக நீ போய் ரெப்ரசென்ட் பண்ணு அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருத்தரை புடிச்சிட்டு வரதும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருத்தரை புடிச்சிட்டு வந்து கோர்ட்ல நிக்க வைக்கிறதும் தான் இந்த பிபி அண்ட் அடிஷனல் பிபி. ஆனா இது என்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்? மெரிட் அப்பாயின்மெண்டா? பிபி அடிஷனல் பிபி என்ன அப்பாயின்மெண்ட்? நோ மேம். பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். அந்த கட்சி வரும்போது அந்த கட்சியில யாரு சப்போர்ட் பண்ணி நல்ல அட்வொகேட்டா இருக்காங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்களோ அவங்கள கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் அவங்களுக்கு கேசஸ் இருக்கும்ல. நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கேஸ் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். ஓகே. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அந்த லோக்கல் ஏரியாக்கு வேணும்னா திருப்பி பிபியை தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ஸ்லயும் யாரு இருப்பா உங்களுக்கு? பிபி அண்ட் அடிஷனல் பிபி இவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சில டைம் ஒரு பிபியை வச்சு 2-3 டிஸ்ட்ரிக்ட ரன் பண்ணுவாங்க. இவர் இங்கேயும் பிபிஆ இருப்பாரு, அங்கேயும் பிபிஆ இருப்பாரு. அது லா படி அலௌட். அது ப்ரொவிசோரியா அங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஜேஎம் கோர்ட்ஸ். இப்போ ஜேஎம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிபி எல்லாம் அடிஷனல் பிபி எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் சொல்றேன் அப்பாயிண்ட் பண்றது ரேண்டமா அப்பாயிண்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க பாருங்க, இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், அவங்க நம்ம செஷன்ஸ் ஜட்ஜோட ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஒரு பேனல் ஆஃப் பர்சன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, இவங்க எல்லாம் ரெகுலரா வர அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட ரெடி பண்ணுவாங்க. அந்த பேனல்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிக்ட்க்கு பிபியை செலக்ட் பண்ணுவாங்க. சோ எவ்வளவு சூப்பரான விஷயம். இந்த மாதிரி பேனல் ஹைகோர்ட்க்கு இருக்கான்னு ஐ எம் நாட் ரியலி அவேர். ஆனா சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸுமே சரி, ஒரு 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 பேனல் செட் பண்ணி இந்த ஆளுங்க தான் சூப்பரா ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட போட்டு அவங்களுக்குன்னு தனியா ஒரு எக்ஸாம வச்சு, ஏன் எக்ஸாம் வைக்க கூடாதா? உங்களுக்கு சீனியர்னால வைக்க கூடாதா? இல்லன்னா அவங்க என்னென்ன கேசஸ்க்கு அப்பியர் ஆயிருக்காங்க, எப்படி ஆர்கியூ பண்ணிருக்காங்க, அவங்க மெரிட் எல்லாம் போட்டு ஏதாவது ஒரு சின்ன, இப்பதான் என்ன பண்றாங்க, இப்பதான் ஒரு சின்ன சேஞ்ச் வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி இன்டர்வியூ வைக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? இல்லையா? நோ மேம். இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, முன்னாடி செலக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ கூப்பிடல, இப்ப செலக்ட் பண்ணவங்களா நீங்க மாத்தி மாத்தி இன்டர்வியூக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மாத்தி செலக்ட் பண்றீங்க. நடுவுல பெரிய பிரச்சனையாச்சு. அது யாரும் பாக்கலையா? ஓகே, நான் அதை வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? நிறைய பேர் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி. சோ எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு சின்ன டெஸ்டாவது, ஒரு இன்டர்வியூ ஆகுது, ஒரு மெயின்ஸ் ஆகுது வேணும் அப்படின்னு? யாரும் நினைக்கலையா? டெஸ்ட் பிளஸ் இன்டர்வியூ வேணும் மேம். மேம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்து ப்ரமோஷன்ல போறப்பவும் இன்டர்வியூ உண்டா மேம்? சொல்லுங்கடா. மேம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்து ப்ரமோஷன்ல போவாங்கல்ல மேம், அவங்களுக்கும் இன்டர்வியூ வச்சுதான் எடுப்பாங்களா மேம் ஹை கோர்ட்டுக்கு? அவங்களுக்கு இன்டர்வியூ ப்ரமோஷன்ல போறது வேறடா. இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போஸ்டுக்கு 2 என்ட்ரி இருக்கு. ஒன்னு ப்ரமோஷன்ல போறது, இன்னொன்னு எக்ஸாம்ல போறது. இப்ப நம்ம ஹைகோர்ட்டுக்கு எப்படி எல்லாம் என்ட்ரி இருக்கு? ஒன்னு ப்ரொமோஷன்ல போறது, டைரக்டா பார்ல இருந்து எடுக்கிறாங்கல்ல. பார்ல இருந்து எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டப் வேணும்ல, இவங்க புடிச்சவங்களை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கண்டிப்பா ஜுடிஷியரி மேல
அவங்களுக்கு பிடிச்ச ஆபீஸ் அவங்களோட ஜூனியர்ஸ் சில ஆபீஸ்ல இருந்து மேம் எடுக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு அவங்களுக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வச்சு எடுக்கணும் மேம். நம்ம மட்டும் எழுதுறோம். நம்ம ஏன் மட்டும் எழுதுறோம் மேம். எடுத்தாங்கல்ல மேம், அப்ப அவங்களுக்கு எழுதுறோம். அதுக்கப்புறமா அவங்க போய் அங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்களுக்கு 3 இயர்ஸ் பிராக்டிஸ் கூட 5 வருஷம் இந்த குவாலிபிகேஷன் கூட அதை கொடுங்கறாங்க. ஆனா அவங்க மட்டும் எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஓகே, சோ சும்மா சொல்ல வர. பட் இருந்துச்சுன்னா இன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். வேற ஏதாவது ஒரு யாத்ஸ்டிக் இருக்கும் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும்னு என்னோட ஃபீலிங். ஓகே, ஆனா இதெல்லாம் யாராவது சீனியர் கேட்டாங்கன்னா எப்படி நீ இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ட்டுருவாங்க. பட் உண்மை என்ன பண்றது, சொல்லுங்க சீதா தேவி. ஓகே, சோ we will go back to the class. நம்ம ப்ராசிக்யூஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ இந்த ப்ராசிக்யூஷன்ல செக்ஷன் 18 ஆஃப் BNSSல எவ்ரி ஹை கோர்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கேஸ்க்கு பிபியும் அடிஷனல் பிபியும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் அப்படிதான் பிபியும் அடிஷனல் பிபியும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இது எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லன்னு பாத்தீங்கன்னா, டிஎம் செஷன்ஸ் ஜட்ஜோட சேர்ந்து ஒரு பேனல் ஆஃப் அட்வொகேட்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து தான் இவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பிபி ஆகுறது பாத்தீங்கன்னா டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஏபிபி கேடர்ல இருந்து ப்ரொமோட் ஆகி கூட பிபிக்கு போலாம். அது எக்ஸ்பிளனேஷன் ஏல கொடுத்திருப்பாங்க கிளாஸ் 6ல. ஓகே, ஏபிபிக்கும் பிபிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைப்பேன். ஆனா ஏபிபி அப்படியே ப்ரொமோஷன்ல பிபி ஆகலாம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. சோ இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, they are called as prosecuting officers. Write about prosecuting officers. Who are prosecuting officers? ஏதோ இந்த பேரை வச்சு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னும் போது இவங்க எல்லாம் தான் ப்ராசிக்யூட்டிங் ஆபீசர்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவங்க எல்லாருமே யாரு? ப்ராசிக்யூட்டிங் ஆபீசர்ஸ் கேட்டகரியில வருவாங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இவங்களோட எலிஜிபிலிட்டி. இது 18ல கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பிபி ஆகணும் இல்ல அடிஷனல் பிபி ஆகணும்னா மினிமம் பிராக்டிஸ் 7 இயர்ஸ். பிராக்டிஸ் 7 இயர்ஸ்ல இருந்தவங்கள தான் சூஸ் பண்ண முடியும். அடுத்து ஸ்பெஷல் பிபி ஆகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்பெஷல் பிபி ஆகணும்னா மினிமம் 10 இயர்ஸ் வேணும். அந்த பர்டிகுலர் கேஸ் டைப்ல இதுக்கு ஸ்பெஷல் பிபியா இவங்க போடுறாங்கப்பா, 10 இயர்ஸ் அந்த டைப் ஆஃப் கேசஸ்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏபிபி ஆகணும், அடிஷனல் பிபி ஆகணும் அப்படின்றவங்களோட சர்வீஸையும் நம்ம கணக்குல எடுத்துக்கலான்றாங்க. சோ இப்ப இந்த அடிஷனல் பிபியா ஒருத்தவங்க இருக்காங்க, 7 இயர்ஸ் முடிச்சுட்டு அடிஷனல் பிபியா இருக்காங்க. அவங்க ஒரு 3 இயர்ஸ் கணக்கு 3 இயர்ஸ் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா இப்ப 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இவங்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்பெஷல் பிபியா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அவங்களோட அடிஷனல் பிபி சர்வீஸையும் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்கன்றாங்க. இது முக்கியமே கிடையாது. ஓகே, மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பிபிக்கு மினிமம் 7 இயர்ஸ், ஸ்பெஷல் பிபிக்கு 10 இயர்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம 19ல பார்க்க போறதுதான் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். சோ இவங்களதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, கோர்ட்ல உங்க கோர்ட்ல டீல் பண்ணுவீங்க. சோ இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஏபிபியை கொண்டு வரலாம். ஓகே, ஆனா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு ஏபிபி தான் இருப்பாங்க. சில டைம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆப்சென்டா இருந்தாங்கன்னா ஒரு ஏபிபி 2 கோர்ட்டுக்கு போற நிலைமெல்லாம் உண்டு. ஓகே, இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி அவங்களுக்கான ஏபிபிய எடுத்து போட்டுருவாங்க. ஓகே, அடுத்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஜேஎம் கோர்ட்ல ஏபிபியே இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் போடவே மாட்டேங்குது. அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிகியூட்டிவ் சைடு இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம பார்த்தோம்ல டிஎம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இந்த கலெக்டர், அவங்க ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டா அவங்களே டைரக்டா ஏபிபி அப்பாயிண்ட் பண்ணலாம், பவர் உண்டு. என்ன பண்ணணும்? 14 days நோட்டீஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு, பாருங்க சார் இந்த ஜேஎம் கோர்ட்ல ரொம்ப நாளா ஏபிபி இல்ல, நம்ம கேஸ் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, அதனால நானே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றேன்னு அப்பாயிண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி யாராவது அப்பாயிண்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? அந்த போஸ்ட் காலியா இருந்து கேஸே நடக்காம இருக்கும் ஒழிய இதை யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை. நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா? உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கா? பவர் இருக்கு ஆனா பண்றது இல்லை. ஓகேங்களா? இதுல
போலீஸ் ஆபீசரை ஏபிபி அப்பாயிண்ட் பண்ண முடியுமா? யாருமே இல்ல சார். அதனால எஸ் மேம். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்பாயிண்ட் எஸ் அவங்க மேம், வந்து பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா ஐஓவா இருக்க இருக்க கூடாது. வெரி குட், சூப்பர். இததான் வேற செக்ஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க நீங்க. ஓகேங்களா? எஸ், ஒரு போலீஸ் ஆபீசரை ஏபிபியா அப்பாயிண்ட் பண்ண முடியும் டிஎம்னால. ஆனா அவர் என்ன பண்ணிருக்க கூடாது? இன்வெஸ்டிகேஷன்ல டேக் பார்ட் பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி பிலோ த இன்ஸ்பெக்டர் ரேங்க் இருக்க கூடாது. ஓகேங்களா? சோ இவங்கள வந்து ஏபிபியா அப்பாயிண்ட் பண்ணி அந்த கேஸ நடத்தலாம் டிஎம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போற ஏரியா டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அதுக்கு முன்னாடி செக்ஷன் ஒரு தடவை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிபிஏ பத்தி அப்பாயிண்ட் பண்ற செக்ஷன் என்னது? செக்ஷன் செக்ஷன் 18 18 மேம். செக்ஷன் 19ல எதை பத்தி பேசுறாங்க? அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேம். அடுத்து நம்ம 20ல என்ன பார்க்க போறோம்? டைரக்டரேட் ஆஃப் டைரக்டரேட் ப்ராசிக்யூஷன். ஆஃப் ப்ராசிக்யூஷன். இவங்களுக்கெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும்ல. நீங்க எல்லாம் ஜேஎம் எல்லாம் சிஜேஎம் கிட்ட வருவீங்க. சிஜேஎம் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு போவாரு. சோ அந்த மாதிரி இந்த ஏபிபி பிபிக்கு எல்லாம் ஒரு ஹெட், ஒரு கண்ட்ரோல் வேணும்ல. அதுதான் இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். we will go for a break and we will come back. கரெக்டா 12:25க்கு வருவோம். ஏன்னா 12:25 அப்படி ஸ்டார்ட் பண்ணா 12:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கிளாஸ். சோ 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock இன்னைக்கு ஷார்ப்பா கிளாஸ் முடிச்சிடலாம். அவ்வளவுதான் போர்ஷன்ஸ். இது வேற என்ன இருக்கு? இது ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஏரியா. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா பவர்ஸ், இதுவும் ரொம்ப சிம்பிளான ஏரியா. இது ரெண்டுமே கடகடன் முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ we'll go for a break and come back. Thank you. கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து இன்டர்நெட் வந்துருச்சு. சோ நான் பேசுறது நல்லா கேக்குதா? எஸ் மேம். Yes ma'am, you are audible எஸ் ma'am. மேம். ஓகே ஓகே. சோ நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அத பத்தி செக்ஷன் 20ல கொடுத்திருக்காங்க. இது யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா? இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷனை யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மே எஸ்டாப்ளிஷ்னு இருக்கும். ஓகேங்களா? வேணும்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், ஷேர் ப்ரொவிஷன் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் மே எஸ்டாப்ளிஷ். ஓகே. சோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு யாரு ஹெட்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அந்த ஆபீஸ்க்கு பேரு டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அந்த ஹோல் பாடிக்கு பேரு. அதுல யாரு ஹெட்டா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருப்பாங்க. ஓகே, இவங்க தான் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஆளுங்க. சரி, யார் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயே கொடுத்திருக்காங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால மினிமம் 15 years ஆஃப் பிராக்டிஸ் இருக்கணும். ஓகே, இல்லனா செஷன்ஸ் ஜட்ஜ் கேடர்ல இருக்கணும். அவங்கதான் வந்து இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன்ல இருக்க முடியும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செட்டப்ல உங்களுக்கு சேம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருக்கும். ஆனா இதோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த டெப்டி டைரக்டரும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா மினிமம் 15 years ஆஃப் பிராக்டிஸ், செஷன்ஸ் ஜட்ஜாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ கொண்டு வந்து நீங்க போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. 20ல தான் நம்ம டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கிரியேட் பண்றோம். இதுல ஸ்டேட் லெவல் ஒண்ணு இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒண்ணு இருக்கு. 1 minute. ஏதாவது அர்ஜென்ட்டா? ஏன் extremely sorry, 1 second.
டீ போடலாம்னு சொல்லி அடுப்புல பாலை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கேன். சோ அததான் வந்து திட்டுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க என்ன. ஓகே. நம்ம அட்வொகேட்லாம் டீ இல்லாம உயிரோடயே இருக்க முடியாது. அது புரிய மாட்டேங்குது, என்ன பண்றது? ஓகேங்களா? சோ கம்மிங் டு தி பாயிண்ட். ஸ்டேட் லெவல்ல டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் தான் இருக்கும். ஆனா அதோட ஹெட் வந்து டிஃப்ரெண்ட். சோ நம்ம டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் எந்தெந்த இடத்துல எல்லாம் வச்சிருக்காங்க? ஸ்டேட் லெவல்ல ஒண்ணு வச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட் லெவல்ல யாரு ஹெட்டா இருப்பான்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். இவங்களுக்கு எல்லாம் 15 இயர்ஸ் பிராக்டிஸ் இல்ல செஷன்ஸ் ஜட்ஜ் கேடர்ல இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டேட்ல இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வர போறது யாரு? டெபுட்டி டைரக்டர். டெபுட்டி டைரக்டரும் 15 இயர்ஸ் வேணும், செஷன்ஸ் ஜட்ஜ் கேடர் வேணும். ஆனா இந்த டெபுட்டி டைரக்டருக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்கதான் நம்ம ஜேஎம் கேடர்ல வருவாங்க. 7 இயர்ஸ் பிராக்டிஸ் இருந்தா போதும்னு சொல்றாங்க. ஓகே. சோ நல்ல ஐடியா பாத்துக்கோங்க. ஸ்டேட் லெவல் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். இந்த ஸ்டேட் லெவலுக்கு யார் ஹெட்டா இருக்க போறா? டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் மேம். அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு யாரு? அசிஸ்டன்ட் டைரக்டர் மேம். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல யார் இருக்க போறா? டெபியூட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் மேம். வெரி குட். இந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன், டெபுட்டி டைரக்டர் இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு 15 years. பிராக்டிஸ் தேவை? 15 years டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜா இருக்கணும். இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் 7 years ஜேஎம் கேடர். 7 years மேம் ஜேஎம் கேடர். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல சபார்டினேஷனை பத்தி கிளாஸ் 3ல கொடுத்திருக்காங்க. இந்த டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்னா காலேஜ் படிக்கும் போது நினைச்சிட்டு இருந்தேன் they will come under the ஹைகோர்ட். ஹைகோர்ட் தான் கிங். நோ, they are all எக்ஸிகியூட்டிவ் சைடு. சோ அப்படின்னும் போது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வருவாங்க, ஹெட்டட் பை டைரக்டர். அவங்களுக்கு கீழே டெப்டி டைரக்டர் வருவாங்க, அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க. சோ இவங்க எல்லாருமே யாரு கீழே? ஹோம் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஆட்கள். ஓகே. இதுல இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் டைரக்டர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் பிபி அடிஷனல் பிபி ஆஃப் தி ஹை கோர்ட்ட அப்பாயிண்ட் பண்ற ஆளுங்க. சோ இந்த டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஹெட் டைரக்டர் இருக்கிறவங்க ஏபிபிய பத்தி அவங்களுக்கு கன்சர்ன் கிடையாது. அவங்களோட கன்சர்ன் எல்லாமே பிபி அண்ட் அடிஷனல் பிபி ஸ்பெஷல் பிபி ஆஃப் தி ஹை கோர்ட். அப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிபிஸ் இருப்பாங்கல்ல, அந்த பிபிஸ், அதுக்கப்புறம் ஜேஎம் கோர்ட்ல இருக்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவங்க எல்லாம் யாரு கீழே வருவாங்கன்னா டெப்டி டைரக்டர். அவ்வளவுதான். ஓகே. சோ டைரக்டர் கீழே வர்றது ஹைகோர்ட் லெவலு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் யாரு கீழே வருது? டெபியூட்டி டைரக்டர் ஆர் அசிஸ்டன்ட். வெரி குட். சோ டெப்டி டைரக்டர் கீழே வரதுலாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தால் ரொம்ப முக்கியம், இந்த கிளாரிட்டி. ஓகே. இப்போ இவங்களுக்கு என்ன பவர்ஸ் அப்படின்றது ஸ்பெஷலா சிஆர்பிசில சொல்லவே இல்ல, இப்பதான் ஸ்பெஷலா சொல்லிருக்காங்க. எதுக்கு இத சொல்லிருக்காங்கன்னு பாத்து, இப்போ ஒரு கேஸ் இருக்கு, கேஸ் ரொம்ப நாள் டிலே ஆகுது. சிவில் கேஸ் சொல்லவே வேணாம், கிரிமினல் கேஸ் டிலே ஆக கூடாது. கரெக்டுங்களா? அந்த கிரிமினல் கேஸ் டிலே ஆகுது, அது வெறும் வந்து அக்யூஸ்ட் சைடு அட்வொகேட்னால மட்டும் தான் டிலே ஆகுமா? கவர்மெண்ட் சைடு பெர்ஃபெக்ட்டா இருந்துருவாங்களா? இல்ல ப்ராசிக்யூஷன் சைடு. இல்ல மேம், ப்ராசிக்யூஷன் சைடு. ப்ராசிக்யூஷன் சைடு மேக்சிமம் நான் வந்து சர்வீஸ் சைடு போயிருக்கேன்னா, சோ அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரல அப்படியே ஓட்டுவாங்க. நம்ம கடைசியில புஷ் பண்ணி கோர்ட்ல இந்த மாதிரி அவன் வாழ்க்கையே போகுது, நீங்க குடுக்கலன்னா அடுத்த அவன் தூக்கு மாட்டிதான் சாவணும் சார், ரிப்ளை கூட கொடுக்கல சார், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்படி சொன்ன உடனே ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உடனே வந்து 215 ஐட்டமா நான் போடுறேன், அப்பவே நீங்க வாங்கி கொடுக்கணும். 6 வருஷமா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே கதை சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி சொல்லவும் கடைசியில போன் பண்ணி கேட்டு என்னவோ கேட்டு அதுக்கப்புறம் ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு பதிலும் கொடுத்தாங்க. ஓகே. சோ ப்ராசிக்யூஷன் சைடு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நிறைய டிலே இருக்குது. சரி, இதெல்லாம்
யாரு சரி பண்ணுவா? அதுக்குதான் நம்ம டைரக்டர் இருக்காரு. சோ டைரக்டர் வந்து he have to monitor the case. என்ன டைப் ஆஃப் கேசஸ்? 10 இயர்ஸ்க்கும் மேல இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடிய கேஸ், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் கொடுக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையும் இவர் எக்ஸ்பீடியேட் பண்ணணும். என்ன ப்ரொசீடிங்ஸ் நடக்குது, இது என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு, மத்ததுக்கு ஏன் டிலே இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் யாரு பார்க்கணும்? நம்ம டைரக்டர் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம டெப்டி டைரக்டர். இவர் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். சோ 10 இயர்ஸ்க்கு மேல லைஃப் டெத்னும் போது டைரக்டர், 7ல இருந்து 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கும் போது டெப்டி டைரக்டர் பண்ணும். எக்ஸாமின் பண்ணுவாரு, போலீஸ் ரிப்போர்ட்டர் ஸ்க்ரூட்டனி பண்ணுவாரு, மானிட்டரிங் தி கேஸ் பண்ணுவாரு, எக்ஸ்பீரியன்ஸா நடக்கும்ன்றதையும் என்ஷூர் பண்றது இவரோட வேலை. சோ இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ கேஸ் ஒழுங்கா நடக்கல, ஏதாவது ப்ராப்ளமா இருக்குன்னா கோர்ட்ல வந்து நம்ம டைரக்ஷன் டு ஃபைல் தி எஃப்ஐஆர் போடுவோம். எஃப்ஐஆர் போட்டு ஒழுங்கா மானிட்டர் பண்ணலன்னா என்ன பண்ணுவோம்? மானிட்டரிங் தி இன்வெஸ்டிகேஷனும் கேட்போம். ஒழுங்கா கோர்ட் வந்து மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லுங்கன்னு கேட்போம். இன்னொரு வேயும் இப்போ ஓபனா இருக்கு. உங்க கேஸ் இந்த கேட்டகரியில எதுலயாவது ஃபால் ஆச்சுன்னா டைரக்டரேட் ஆஃப் இந்த டைரக்டருக்கு டெப்டி டைரக்டருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ரெப்ரசன்டேஷன்ல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு ஆர்டிஐ கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டாவே ஆர்டிஐ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்க நோட் பண்ணீங்களா? இந்த மாதிரி இந்த கோர்ட்ல இருக்க எத்தனை கேசஸ் எவ்வளவு நாள் பெண்டிங்ல இருக்குன்னு நீங்க பாத்துருக்கீங்களா? அப்படி பார்த்ததுல இந்த மாதிரி டிலேவா இருக்கே, நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கூட ஆர்டிஐ அனுப்பலாம். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட அசிஸ்டன்ட் டைரக்டர். இவர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் கேஸ் வரைக்கும் இவரு பாப்பாரு? 7 years below. 7 years குக்கி. Below 7 years, ma'am. கீழ இருக்க கேசஸ இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. சோ இவங்களோட பவர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சங்கீதால கொடுத்திருக்க பவர் படி டீல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டார்டிங் டைரக்டர் மோர் தென் 10 இயர்ஸ் லைஃப் டெத். அடுத்து டெப்டி டைரக்டர் 7 to 10 இயர்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் Below 7 years. Below 7 years, ma'am. சோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து உண்மையாவே அருமையான சேஞ்ச். உள்ள என்ன பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு நல்ல கிளாரிட்டியை கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட பிபியா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பிபியா ஆக்ட் பண்ணும்போது இது டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கீழே வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அட்வொகேட் ஜெனரல் பா வரமாட்டாங்க. எஸ். சோ மேல சொன்ன எந்த ப்ரொவிஷனுமே நம்ம அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட்டுக்கு அப்ளை ஆகாது. இது எம்சிக்யூல கேட்க வாய்ப்புண்டு. ஏன்னா அவரு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தி ஸ்டேட். ஓகே. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது பவர்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ். இந்த பவர்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸஸ் ஆஃப் கோர்ட்ஸ் பார்த்துட்டோமா, இதெல்லாம் நமக்கு கோர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இந்த கோர்ட்டுக்குள்ள என்ன பவர் இருக்கு? ஹை கோர்ட்டுக்கு என்ன பவர், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்ன பவர், ஜேஎம்க்கு என்ன பவர், அப்ப சிஜேஎம்க்கு என்ன பவர், எவ்வளவு வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம், எவ்வளவு ஃபைன் கொடுக்கலாம், அதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா அது எந்த செக்ஷன்ல இருக்குன்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். சோ செக்ஷனோட இன்னைக்கு படிக்க போறோம். சோ இந்த மாதிரி கோர்ட் எல்லாம் இருக்கு. இந்த கோர்ட்டுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு எங்க தெளிவா கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல். So under 21 of our BNWS IPC னா இப்ப BNS சேர்த்து அதுல இருக்க அஃபென்ஸ் எல்லாம் யாரு ட்ரை பண்ணணும், ஹை கோர்ட்டா, செஷன்ஸ் கோர்ட்டா, எனி கோர்ட்டா அப்படின்ற தெளிவா கொடுத்திருக்க இடம் எது? ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல தான் கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல ஓபன் பண்ணி பாருங்க. பேர் ஆக்ட் இருந்தா ஓபன் பண்ணுங்க. நான் ஸ்கெடியூல் டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன். உங்களுக்கு நோட்ஸ் தெரியுதுல, ஷேர் ஆகுதுல? திடீர்னு எனக்கு இங்க மினிட்ல ஆகுது. Yes, ma'am. Visible இருக்கு, ma'am. வெரி குட். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல கொடுத்திருக்கபடி அந்தந்த கோர்ட் ட்ரை பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன், இந்த இப்போ ஒரு அஃபென்ஸ்னா அந்த அஃபென்ஸ்க்கான செக்ஷன், அடுத்து அந்த அஃபென்ஸோட பேரு, அடுத்து அந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த அஃபென்ஸ் 4th காலம்ல வந்து அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 5th காலம்ல வந்து அது பெயிலபிளா நாட் பெயிலபிளான்னு போட்டிருப்பாங்க. ஃபைனல் காலம்ல தான் இது எந்த கோர்ட்னால ட்ரையலபிள்,
அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. செஷன்ஸா, ஹை கோர்ட்டா, இல்ல ஜேஎம் கோர்ட்டா, சில டைம் டிட்டோன்னு கொடுத்திருப்பாங்க. மேல இருக்க கோர்ட்டா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். இத நீங்க ஆஃப்டர் கிளாஸ் கண்டிப்பா போய் பார்க்கணும். இப்ப கையில பேராக்ட் இருந்தா கூட எடுத்து பாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ இது எதுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த ஆர்டரை எம்சிக்யூல கேக்குறாங்க. வேற ஸ்டேட்டுக்கு கேக்குறாங்க. அப்படியே நம்ம ஸ்டேட்டுக்கு அப்படியே எட்டி பார்த்து கேட்டாங்கன்னா, அதனால ஃபர்ஸ்ட் செக்ஷன், அஃபென்ஸ், பனிஷ்மெண்ட், காக்னிசபிள், வெயிலபிள், லாஸ்டா ட்ரையல். ஓகே. சோ இத வச்சுதான் நம்ம கோர்ட்டே டிசைட் பண்ண போறோம். இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இப்ப ரேப் ரிலேட்டடான ஒரு அஃபென்ஸ் வந்துச்சுன்னா, பிராக்டிகபிள் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஜட்ஜ் வந்து அதை அட்டென்ட் பண்ணணும்? Women judge. ஜட்ஜஸ். ஓகேங்களா? சோ விமன் ஜட்ஜஸ் தான் அதுக்கு மேக்சிமம் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 27 ஆஃப் சிஆர்பிசி. அதுல பேசிக்கலி ஜூனைல்ஸா இருக்காங்கன்னா சில்ட்ரன்ஸ் கோர்ட் தான் அதை வந்து எடுத்து நடத்தணும்னு போட்டிருப்பாங்க. இப்ப அது தேவையா? செக்ஷன் 27 தேவையா? ஒரு ஜுவைனலா இருந்தா நம்ம எங்க போகணும்? ஆக்சுவலி Juvenile Justice Act. ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் போகணும். சோ அப்படி ஒரு ஆக்ட் இருக்கிறதுனால நமக்கு இந்த செக்ஷனே தேவையில்லை. அதனால இந்த செக்ஷனை பிஎன்டபிள்யூஎஸ்ல ஒமிட் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ அடுத்து 21ல ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் படி பாருங்க. இப்ப ரேப்பா இருந்தா விமன் ஜட்ஜஸ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 22ல தான் உங்களுக்கு பவர் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. சோ பவர் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட், எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ்டு பை லா. ஒரு லா இந்த சென்டென்ஸ் ஆத்தரைஸ் பண்ணியிருந்ததுன்னா, எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ்டு பை லா யார் கொடுக்கலாம்? செஷன்ஸ் ஜட்ஜ் கொடுக்கலாம், ஹை கோர்ட்டும் கொடுக்கலாம். இதுல இன்னொரு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் இருக்காரு, அவரு கொடுக்கலாமா? அவரும் கொடுக்கலாம். செஷன்ஸ் ஜட்ஜ், அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ், ஹை கோர்ட் எல்லாருக்குமே எனி சென்டென்ஸ் பவர் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். செஷன்ஸ் கோர்ட்டோ அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்டோ ஏதாவது சென்டென்ஸ் டெத் பெனால்டி அப்படி கொடுத்தாங்கன்னா, நம்ம யார்கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கணும்? இப்ப சாத்தான்குளம் கேஸ் நடந்துச்சா, அதுக்கு யாரு வந்து டெத் பெனால்டி கொடுத்தது? ஹைகோர்ட் மேடம். செஷன்ஸ் கோர்ட் மேம். செஷன்ஸ் கோர்ட் மேம். செஷன் கோர்ட் மேம். அடிஷனல் செஷன் ஹைகோர்ட்டோட கன்ஃபார்ம். ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அத அப்பீல் போயிருக்காங்க மேம். கொடுக்கறத என்ன பண்ணணும்? ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அது மைண்ட்ல இருக்கு. அடுத்து இந்த அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ்னு ஒரு போஸ்ட் சிஆர்பிசில இருந்தது. அவங்க வந்து டெத் பெனால்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. சோ அவங்க எவ்வளவு கொடுக்க முடியுமா? மேக்சிமம் 10 இயர்ஸ் தான் கொடுக்க முடியும். டெத் கொடுக்க முடியாது, லைஃப் கொடுக்க முடியாது, மேக்ஸிமம் 10 இயர்ஸ். யாரு? அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ். ஆனா இன்னைக்கு அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் பிஎன்டபிள்யூஎஸ்ல இருக்காரா? நோ மேம். சோ அப்ப இந்த கிளாஸ் என்ன பண்ணாங்க? ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? டெலீட் பண்ணிட்டாங்க. அடுத்த செக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, 21ல வந்து இந்த ஸ்கெடியூல்ல இருக்கபடி கோர்ட் ட்ரை பண்ணணும்னு சொல்லியாச்சு. 22ல வந்து ஹை கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், அதே மாதிரி அடிஷனல் செஷன்ஸ் பத்தி பேசியாச்சு. அடுத்து 29ல தான் நம்ம யார்கிட்ட போறோம்? மேஜிஸ்ட்ரேட். அதாவது சாரி, 23ல தான் நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போறோம். சோ இந்த மேஜிஸ்ட்ரேட்டோட தலைவர் யாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் டாப் யாரு? சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எவ்வளவு கொடுக்கலாம்? 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க. டெத் கொடுக்க முடியாது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனா அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் உங்க சிஜேஎம் கொடுக்கலாம். அடுத்து அவங்க கீழே யார் வருவீங்க? சிஜேஎம் கீழே JM1. நீங்க தான். சோ JM1, அதாவது சாரி JM1 சொல்லக்கூடாது, JM ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல JM1, JM2 இருப்பாங்க. அந்த JM ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. இவங்க அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். ஃபைன், இப்ப ஃபைன் பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் கொடுக்கலாம். கம்யூனிட்டி சர்வீஸும் கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் உங்களோட பவர். அடுத்து மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் நம்ம ஊர்ல கிடையாது. ஆனா மத்த ஊர்ல அப் டு 1 இயர் வரைக்கும் கொடுக்கலாம். 10,000 வரைக்கும் ஃபைனும் கம்யூனிட்டி சர்வீஸும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் இது எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க?
பிஎன்டபிள்யூ BNSS ல தான் மேம் எக்ஸ்பிளனேஷன் பிஎன்எஸ்ல பிஎன்எஸ்ல கொடுத்திருக்காங்க மேம். So, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மேம். IPC BNSல செக்ஷன் 4ல பனிஷ்மென்ட்ல பனிஷ்மென்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க மேம். எஸ் அததான் கிளாஸ் சொல்லிட்டு எஃப் மேம். வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் கரெக்ட். யாராவது செக்ஷன் சொல்லிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, சோ பிஎன்எஸ்ல செக்ஷன் 4 கிளாஸ் எஃப்ல கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட டெபினிஷன் அங்க கொடுக்கல, இந்த செக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்திருக்காங்க. எங்க 23 செக்ஷன் 23 எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க? கம்யூனிட்டி சர்வீஸ்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் தட் பெனிஃபிட் த சொசைட்டி. ஒரு கோர்ட் ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் ஆர்டர் பண்ணலாம் கம்யூனிட்டி சர்வீஸ்னு, ஆனா அது என்ன பண்ணும்? சொசைட்டிக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும். ஆனா நீ இது பண்ணதுக்கு உனக்கு ரெமுனரேஷன் காசு தருவாங்களான்னு கேட்டா காசு தரமாட்டாங்க. அதுதான் பனிஷ்மெண்ட். ஜெயில போய் நான் கல்லு உடைச்சா கூட எனக்கு காசு கிடைக்கும், ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனா கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு அதுதான் பனிஷ்மெண்ட், ஒர்க் ஃபார் தி சொசைட்டி வித்தவுட் மணி. ஓகே, சோ அததான் இங்க கொடுத்திருக்காங்க, டெபினிஷன்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான டெபினிஷன் அது. ஓகே, அடுத்து செக்ஷன் 30க்கு சாரி செக்ஷன் 24க்கு போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம 21ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல கொடுத்திருக்க கோர்ட்ஸ் தான் ட்ரை பண்ணும் ஒரு கேஸையும் சொல்லிட்டாங்க. 22ல என்ன சொல்லிருக்காங்க? ஹை கோர்ட் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் அடிஷனல் பவர். 23ல சிஜேஎம் எவ்வளவு வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? up to Below 7 7 years வரைக்கும் 7 years. எஸ், அப் டு 7 years. அடுத்து நம்ம சப்போஸ் நம்ம அசிஸ்டன்ட் செஷன்ஸ் இருந்தாருன்னா பழைய கதை தான், ஆனா எம்சிக்யூல கேட்டாங்கன்னா up to 10 year வரைக்கும் கொடுக்கலாம் மேம். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் இருந்தாங்கன்னா அப் டு 10 years. ஆனா இன்னைக்கு கிடையாது. ஓகே, அடுத்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் up to 3 Up years. to 7 years. 7 years. வெரி குட். மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க up to 3 Not years. less than 3 years. 50,000 ஃபைன் வரைக்கும் கொடுக்கலாம் மேம். இது கம்யூனிட்டி சர்வீஸ் மேம். 50,000 வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம் கம்யூனிட்டி சர்வீஸ். வெரி குட், நான் மறந்துட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பர். அடுத்து மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் 1 year. 1 year. 10,000 plus community service. சர்வீஸ் கொடுக்கலாம் மேம். 10K வரைக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல தான் கம்யூனிட்டி சர்வீஸோட டெபினிஷனை கொடுத்திருக்காங்க. அடுத்த செக்ஷன் 24. இங்க என்னன்னா டிஃபால்ட் ஆஃப் ஃபைனை பத்தி பேசுறாங்க. இப்ப ஃபைன் 50,000 கொடுக்கலாம், 40,000 கொடுக்கலாம், 30,000 கொடுக்கலாம். நீங்க கொடுக்குறீங்க, ஆனா அந்த ஆள் ஃபைனை கட்ட மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்றாரு? அங்க டிஃபால்ட் ஆஃப் ஃபைனை பண்றாரு. சோ அந்த மாதிரி டிஃபால்ட் ஆஃப் ஃபைனை இவங்க பண்றாங்க அப்படின்னும் போது அதுக்கு இம்ப்ரிசன்மெண்ட்ட கொடுக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், அதனால நடுவுல ஆன்சர் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க. நானும் அப்படிதான். கிளாஸ்ல எங்க மேம் எடுக்கும்போது ஆன்சர் தெரிஞ்சா டக்கு டக்குன்னு சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா நமக்கு தெரியுதுல, அன்னைக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன், நமக்கும் ஹாப்பியா இருக்கும்ல. ஆனா அதை நடுவுல கேட்காத வரைக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா மத்தவங்களும் ஆன்லைன்ல ரிமோட் ஏரியால உட்கார்ந்து பிள்ளைங்க கேக்குறாங்க. சோ நடுவுல வாய்ஸ் வாய்ஸும் உங்க வாய்ஸும் கட் ஆகும் போது அவங்களுக்கு புரியலையா. ஒரு 10-15 பேராவது எனக்கு போன் பண்ணிருப்பாங்க. அவங்க சொல்றத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால டவுட் செஷனு, நான் கொஸ்டின் கேட்கும் போது பதிலு அந்த டைம்ல மட்டும் சொல்லுங்க. ஓகே, கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். we are all family. Done. சோ இந்த 24ல டிஃபால்ட் ஆஃப் ஃபைனுக்கான இம்ப்ரிசன்மெண்ட் பத்தி தான் பேசுறாங்க. சோ ஒரு ஃபைனு கொடுக்குறீங்க, அவன் ஃபைனை கட்டல அப்படின்னும் போது ஃபைன் கட்டாத தப்புக்காக டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் பண்ணதுக்காக நம்ம அடிஷனல் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். அடிஷனல்னா என்னது? நான் ஒரு 2 வருஷம் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, நீ ஃபைன் கட்டல, அதுக்கு ஒரு 30 நாள் கொடுத்தனா இந்த 2 வருஷம் பிளஸ் 30 நாள் சப்ஸ்டாண்டிவ் பனிஷ்மெண்டோட அடிஷனலா கொடுக்கலாம். அத பத்தி தான் இந்த 24ல சொல்லியிருப்பாங்க. சரி, நீங்க மேஜிஸ்ட்ரேட் 50,000 கட்ட சொல்றீங்க, 50,000 நீங்க கொடுக்கலாம். ஆனா அவன் கட்டல, அதுக்கு நீங்க வந்து 4 வருஷம் நீ ஜெயில இரு, 5 வருஷம் நீங்க ஜெயில இருன்னு கொடுக்க முடியுமா? நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? 3 years. 3 years. So, அந்த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டை தாண்டி எக்ஸஸா கொடுக்காதீங்கன்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க மேக்ஸிமம் 20 சில இந்த சிஜேஎம் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் கொடுக்கலாம். சோ இதெல்லாம் யோசிச்சுட்டு 7 இயர்ஸ்க்கு மொத்தமா இம்ப்ரிசன்மெண்ட் அப்படி கொடுத்தா நியாயமா இருக்குமா? டிஃபால்ட் ஆஃப் ஃபைனுக்கு போய் 7 இயர்ஸ் கொடுத்தா நியாயமா இருக்குமா? இருக்காது.
சோ மொத்தமா நீங்க கொடுக்கக்கூடிய பவர் இருக்க இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு 1/4 மட்டும் கொடுங்க சார். இப்போ எனக்கு 3 வருஷம் பவர் இருக்கு. மேக்ஸ் கால்குலேஷன் வேணாம் தான் நம்ம எல்லாம் அட்வொகேட்டா வந்திருக்கோம். சோ இமேஜின் 4 வருஷம் பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த 4 வருஷமும் நான் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் கொடுக்க கூடாது. இப்ப நான் மேக்ஸிமம் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்கலாம்? 1/4 6 months. 12 months கொடுக்கலாம் மேம். 1 year கொடுக்கலாம் மேம். 9 months ma'am. 1 year கொடுக்கலாம். ஏன்னா மேக்ஸ் கஷ்டம் தான், நான் 4 கொண்டு வந்தேன். அதுவும் கஷ்டமா இருந்தா எப்படி? ஓகே, 2 4 அடிச்சு 1 இயருக்கு நீங்க கொடுக்கலாம். சோ நல்லா பாத்துக்கோங்க. ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்டோட 1/4 தான் மேக்ஸிமம் நம்ம எதுக்கு கொடுக்க முடியும்? டிஃபால்ட் ஆஃப் ஃபைனுக்கு கொடுக்க முடியும். அடுத்த விஷயம், இந்த சப்ஸ்டாண்டிவ் இம்ப்ரிசன்மெண்டோட சேர்த்தே இந்த ஃபைன் இம்ப்ரிசன்மெண்ட் வந்துருமா? வராது. The fine imprisonment is an additional imprisonment. அததான் வந்து ஃபைனல் கிளாஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இத கோட் பண்ணி தான் நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங்ல எழுதுவீங்க. நீங்க தானே ஜட்ஜ். நீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு பனிஷ்மெண்ட், இவ்வளவு ஃபைனு, இந்த ஃபைனை இவன் 1 மாசத்துக்குள்ள கட்டல அப்படின்னும் போது டிஃபால்ட் ஆஃப் ஃபைனுக்கு ஒரு மாசம் நான் கொடுக்குறேன். இந்த டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் ஆஸ் பர் செக்ஷன் 24 ஆஃப் BNWS சப்ஸ்டாண்டிவ் பனிஷ்மெண்ட்டுக்கு அடிஷனலா இருக்கும். சோ நான் 2 வருஷம் கொடுத்தேன்னா அந்த 2 வருஷம் பிளஸ் ஒரு 30 நாளோ 20 நாளோ அப்படின்றத இந்த செக்ஷனை சொல்லுவீங்க. அப்பதான் மார்க் கிடைக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 25 சென்டென்ஸ் ஆன் கன்விக்ஷன் ஆஃப் செவரல் அஃபென்சஸ் இன் ஒன் ட்ரையல். இப்போ ஒரு அஃபென்ஸ் தனியா நடக்குமா? வெறும் தெஃப்ட்னா தெஃப்ட் மட்டும் இருக்குமாங்க? ஒரு காம்பினேஷனா நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இப்ப நீங்க வரீங்க, உங்களை அடிக்க வேணாம், வேற யாரையாவது. நீங்க வந்து யாரையோ பாக்குறீங்க, ரொம்ப கோவமா இருக்கு, ஒரு அடி அடிக்கிறீங்க, கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, ஒரு ரூம்ல போயிட்டு சாத்திடுறீங்க. இப்ப எத்தனை அஃபென்ஸ் நீங்க கமிட் பண்ணிருக்கீங்க? அடிச்சது அடிச்சதுல நீங்க வெரி ஸ்ட்ராங். பாக்ஸிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க, அடிச்ச அடியில பல்லு வெளியே வந்துருச்சு. இப்போ கைய பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூம்ல லாக் பண்றீங்க. போன் பண்ணி இந்த பொண்ணை வித்துறீங்க. எவ்வளவு பனிஷ்மெண்ட் வருது? இல்ல கொலை பண்றதுக்காக வந்து சாத்தி வைக்கிறீங்க ஃபார் மர்டர். அது இன்னும் ஆக்ரவேட்டட் ஃபார்ம். சோ ஒரு இன்சிடென்ட்ல நிறைய அஃபென்சஸ் வரும். இந்த அஃபென்ஸுக்கு எல்லாம் தனித்தனியா ட்ரையல் நடத்துவீங்களா ஜெயம்மா? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே ட்ரையல் எல்லாத்தையும் ஒரே ட்ரையல்ல போட்டு மொத்தமா எல்லாம் பண்ணாரான்னு ஒரே ட்ரையல்ல கேப்பீங்க. இப்ப இந்த ஒரு ட்ரையல்ல செவரல் அஃபென்சஸ் இருக்கு. அப்ப இந்த செவரல் அஃபென்சஸ்க்கு நீங்க கமிட் பண்ணும்போது மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் நீங்க எப்படி கொடுக்கலாம், பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்கலாம்? ஏன்னா தெஃப்ட் இருந்துச்சுன்னா தெஃப்ட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா ஹர்ட் இருந்துச்சுன்னா ஹர்ட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தனியா. அதுக்கப்புறம் வேற என்னது கிட்னாப்பிங் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இதெல்லாம் சேர்ந்து வருது பாருங்க. சோ எப்படி கொடுக்கணும் அப்படின்றத இங்க பார்க்க போறோம். சோ எல்லாத்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இது சிஆர்பிசில சொல்றோம். ஓல்டு இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அன்லெஸ் டைரக்டட் பனிஷ்மெண்ட் ரன்ஸ் கான்சிக்யூட்டிவ்லி ஒன் ஆஃப்டர் தி அதர். சோ இங்க கான்சிக்யூட்டிவ், கன்கரண்ட் 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கான்சிக்யூட்டிவ்னா ட்ரெயின் மாதிரி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு போகும், இப்படி இப்படி இப்படி. சோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் கொடுத்திருக்காங்க, அப்புறம் இன்னொரு அஃபென்ஸ்க்கு 1 வருஷம் கொடுத்திருக்காங்கன்னா இந்த 2 வருஷமும் போகும். இந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 1 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். சோ மொத்தத்துல 3 வருஷம் சார் உங்களுக்கு இருக்கு. இதுக்கு பேர் தான் கான்சிக்யூட்டிவ். ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ட்ரெயின் மாதிரி போறது. அப்ப கன்கரண்ட்னா எப்படி இருக்கும்னா சாண்ட்விச் மாதிரி, இதுவும் ஸ்டார்ட் ஆகும் அதுவும் ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த 2 வருஷமும் ஸ்டார்ட் ஆகும் அஃபென்ஸ்க்கான பீரியட், சென்டென்ஸ் பீரியட். 1 வருஷத்துக்கானதும் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப 2மே கன்கரண்டா நடக்கிறதுனால எத்தனை வருஷம் இவரு உள்ள இருக்கணும்? 2 வருஷம். எது அதிகபட்சமோ அத்தனை வருஷம் உள்ள இருந்தால் போதும். ஓகேங்களா? சோ கன்கரண்ட், கன்சிக்யூட்டிவ் இதுக்கான மீனிங்ல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா யாருக்காவது? இது புரிஞ்சுட்டா நம்ம ஈஸியா இதை பாத்துடலாம். சோ சிஆர்பிசில இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, அன்லெஸ் டைரக்டட் பனிஷ்மெண்ட் ரன்ஸ் கான்சிக்யூட்டிவ்லி. சோ ஜேஎம் கன்கரண்ட்னு சொன்னால் மட்டுமே கன்கரண்டா போகும். ஆனா ஜேஎம் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா என்னவா எடுத்துக்கணும்? கான்சிக்யூட்டிவ். கோர்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா கான்சிக்யூட்டிவ் எடுத்துக்கணும்.
இப்போ உங்களுக்கு 1000 ப்ரெஷர் இருக்கும். ஜட்ஜும் ஹியூமன் தானே, எல்லா நேரமும் அப்படியே இதா இருக்க முடியுமா? மேக்சிமம் இருப்போம், முடியறது கஷ்டம் தான். சோ நீங்க நினைப்பீங்க மைண்ட்ல இத வந்து கன்கரண்டாவே பண்ணிட்டோம், அவர் வந்து போயிட்டோம், ஒரு 5 வருஷம் ஒரு 3 வருஷம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், இன்னொரு அஃபென்ஸ்க்கு ஒரு 2 வருஷம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, நீங்க கன்கரண்டா ரன் ஆகும்னு மைண்ட்ல நினைப்பீங்க. ஆனா 1000 தான் டிராஃப்ட் பண்ணும்போது அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களை யாராவது வந்து செக் பண்ண முடியுமா? நீ ஏன் கான்செப்டிவா கொடுத்த, கன்கரண்டா கொடுத்தன்னு ஹைகோர்ட்டும் பார்க்காது, அப்பீலையும் பார்க்காது, எதுவுமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது உங்களோட டிஸ்கிரிஷன். சோ அந்த ஒரு வார்த்தை விட்டதுனால இவர் எத்தனை வருஷம் உள்ள இருப்பாரு? இப்போ 3 வருஷம் ஒண்ணு, 2 வருஷம் ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, 5 வருஷம் உள்ள இருப்பாரு. 5 வருஷம் உள்ள இருப்பாரு. உங்க மைண்ட்ல என்ன திங்க் பண்றீங்க? 3 வருஷம் போதும் சார், இருக்கட்டும் சார் திங்க் பண்றீங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை விட்டதுனால 5 வருஷம் இவரை உள்ள இருக்க வாய்ப்புண்டு. இந்த தப்பு நடக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த சேஞ்சஸ BNSS கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? அந்த கோர்ட்டே வந்து கன்சிடரிங் தி கிராவிட்டி ஆஃப் தி ஆஃபென்ஸ் கன்கரண்டா கன்சிக்யூட்டிவா நீங்களே மென்ஷன் பண்ணிருங்க. மென்ஷன் பண்ணாம விடாதீங்க, கம்பல்சரி. கன்சிக்யூட்டிவ்னா கன்சிக்யூட்டிவ்னு எழுதிருங்க, கன்கரண்ட்னா கன்கரண்ட் எழுதிருங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட சொல்லியிருக்காங்க ஜட்ஜஸ். நமக்கு ஜட்மெண்ட் ரீடிங்ல தேவையில்லை, ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் டேப்லர் காலம் எப்படி போடணும்னு கூட we'll have a class, no worries. ரிமாண்ட் எப்படி பண்ணணும் எல்லாமே கண்டிப்பா அகாடமில உங்களுக்கு அதை சொல்ல போறது இல்ல. சோ என்ன பண்ணலாம்ன்றது we'll have a small class after you clear. ஓகே, சோ கன்கரண்டா கன்சிக்யூட்டிவான்றது அந்த டேபுலர் காலம்லயே மென்ஷன் பண்ணுங்கன்றது வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஏன்னா தெளிவா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, சோ அதுக்காக இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. புரியுது இல்லையா? சோ நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதும் போது எதை மென்ஷன் பண்ணணும்? மெயினா கன்கரண்ட் ஆர் கன்கரண்டா கன்சிக்யூட்டிவாங்கறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் மேம். மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து கோர்ட் கன்கரண்ட்னு சொல்லிடுச்சு அப்படின்னா ஸ்மாலர் பனிஷ்மெண்ட் will merge with the higher punishment அப்படின்றதையும் அங்கேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், இப்ப வந்து நிறைய அஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து CJM கிட்ட போகுது. CJMக்கு எவ்வளவு வருஷம் வரைக்கும் பவர் இருக்கு கொடுக்கறது சென்டென்ஸ்? அப் டு 7 இயர்ஸ். 7 years இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு 4 பனிஷ்மெண்ட் இருக்கு, நான் ஒரு 30 வருஷத்துக்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், ஒண்ணுக்கும் பனிஷ்மெண்ட் சேர்த்து 30 வருஷம் அவருக்கு கால்குலேட் பண்ணா, அப்படி நான் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. சோ மேக்சிமம் சென்டென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு இருக்கணும்னா 20 years வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்றது BNSSலயும் CRPCல 14 years வரைக்கும் தான் இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. ஓகேயா? சோ ஜெனரலி ஒரு கோர்ட் மேக்சிமம் சென்டென்சிங்னா எவ்வளவு கொடுக்க முடியும்? 20 years வரைக்கும் தான் கொடுக்க முடியும். CRPCல 14 years வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரி, நீங்க JM கோர்ட் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு மேக்சிமம் 3 வருஷம் கொடுக்கலாம் ஒரு அஃபென்ஸுக்கு. இப்படியே 3 ஆட் பண்ணி ஒரு 20 வருஷம் நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்கலாமா? நியாயமா? கிடையாது. அதனால உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு டுவைஸ்க்கு மீறி கொடுக்க கூடாது. சோ JM கோர்ட் டோட்டல் பனிஷ்மெண்ட் ஐ மீன் சிங்கிள் பனிஷ்மெண்ட் எவ்வளவு வரைக்கும் கொடுக்கலாம்? 3 years வரைக்கும் கொடுக்கலாம் மேம். அப்போ எல்லா அஃபென்ஸுக்கான பனிஷ்மெண்ட்டை சேர்த்தாலும் இந்த 3 into 2 6 yearsக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது. புரியுதா? சோ ஒரு 4 தெஃப்ட் அவர் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த 4 தெஃப்ட்டுக்கும் நீங்க தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க. இந்த மொத்த இயர்ஸையும் நான் கவுண்ட் பண்ணும்போது 6 yearsக்கு மேல வரக்கூடாது அப்படின்றதுதான் இந்த டோட்டல் பனிஷ்மெண்ட் கான்செப்ட். இந்த டோட்டல் பனிஷ்மெண்ட் கான்செப்ட்ல டவுட் இருக்கா? எஸ் மேம். இது BNSல வந்து இருக்கா, BNSSல இருக்கா மேடம், இல்ல CRPCல இருக்கா மேடம்? புரியல, கேக்கல. இது BNSSல இருக்கா இல்ல CRPCல இருக்கா மேடம்? எடுங்க CRPC எடுங்க. பேராக்ட் இல்லாம கிளாஸ்க்கே வந்தீங்க சார்? இருக்கு மேடம், இந்த எடுக்கிறேன் மேம். எடுங்க. சோ இதுல வந்து 20 years சேஞ்ச் மட்டும் தான் இதுல கொடுத்திருக்காங்களே ஒழிய இது CRPCலயும் உண்டு, BNSSலயும் உண்டு. இந்த டுவைஸ் த பனிஷ்மெண்ட் இருக்குல்ல சார், அது ரொம்ப நாளாவே உண்டு. CRPCலயும் உண்டு, BNSSலயும் உண்டு. ஓகேங்களா? சேஞ்ச் இருந்தா நான் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லுவேன். இந்த 20 years சேஞ்ச், இந்த கன்கரண்ட் கான்சிக்யூட்டிவ் சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லுவேன். ஸ்பெசிபிக்கா சொல்லாத வரைக்கும் இது ரெண்டுத்துலயுமே இருக்குன்னு. ஓகேங்களா மேம்? இதையும் முடிச்சுன்னா இன்னும் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு பாருங்க, 32. அது மட்டும் தான் இருக்கு. 33 அதையும் முடிச்சுட்டு தனியா வச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த 25ல நம்ம என்ன பத்தி பேசுறோம்? கன்விக்ஷன் ஆன் செவரல் அஃபென்சஸ். நிறைய அஃபென்சஸ்க்கு நான் கன்விக்ட் பண்ணும் போது
கான்சிக்யூட்டிவா கன்கரண்டா சொல்லணும். அடுத்து என் இஷ்டத்துக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் 20 இயர்ஸ், எந்த கோர்ட்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் 20 இயர்ஸ். அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜேஎம் கோர்ட், இதே நீ 20 இயர்ஸ்க்கு கொடுக்க முடியாது, ஜேஎம் கோர்ட்டாக இருக்கு இல்லைன்னா சிஜேஎம் கோர்ட்டாக இருக்கு அப்படின்னும் போது அவங்க எல்லாம் டுவைஸ் த பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். டுவைஸ் த பனிஷ்மெண்ட் வரும்போது சிஜேஎம்க்கு டுவைஸ் த பனிஷ்மெண்ட் எவ்வளோ? 14 years ma'am. 14 years ma'am. ஏன்னா 7 இயர்ஸ் சிங்கிள் அஃபென்ஸ்னா டுவைஸ் 14 இயர்ஸ். ஜேஎம் கோர்ட்டுக்கு 3 இயர்ஸ்னா 6 இயர்ஸ். மேக்ஸிமம் கம்பைன்ட் பனிஷ்மெண்ட் 6 இயர்ஸ் தான் கொடுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா கன்ஃபரிங் பவர்ஸ், இது அவ்வளவு முக்கியம் கிடையாது. 33யும் வந்து ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணது லோக்கல் ஏரியா, இதுவும் முக்கியம் கிடையாது. ஆனா 35 இஸ் இம்பார்ட்டன்ட். என்னன்னா சிஆர்பிசில 35 இது. இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, உங்க கேஸ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுல நடுவுல ட்ரையல் நடக்கும் போது அவங்க டிரான்ஸ்பர் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ட்ரையலை யார் நடத்துவா? அடுத்து வந்து ட்ரையல புதுசா வர அவங்க பேர் எல்லாமே Successor in officer. கரெக்ட். இந்த சக்சஸர் இன் ஆபீஸ் வந்து நடத்தலாம். இது அவர் நடத்தலாமா வேணாமான்னு ஏதாவது டவுட் வரும்போது செஷன்ஸ் ஜட்ஜ் அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்ற செக்ஷன் தான் செக்ஷன் 35. மத்தபடி மத்த ரெண்டுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ லைனா நான் செக்ஷன்ஸ் மட்டும் லைனா சொல்லிடுறேன். செக்ஷன் 6ல வந்து கிளாஸஸ் ஆஃப் கோர்ட்ஸ், 7ல வந்து உங்களுக்கு செஷன்ஸோட சப்டிவிஷன் கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி 8 வரும்போது செஷன்ஸ் கோர்ட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. 9ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், 10ல சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்ப 11ல யார் வருவா? ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். வெரி குட். 12 நமக்கு லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிஜேஎம் அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து சப்பார்டினேஷன் தான் 13. சோ சப்பார்டினேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். அப்புறம் 14 யார்கிட்ட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். 13 வரைக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு 14ல இருந்து they are going to எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். 14ல இருந்து 17 வரைக்குமே எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான். அப்போ 19ல இருந்து யார் ஸ்டார்ட் ஆகுறா? சாரி 18ல இருந்து யார் ஸ்டார்ட் ஆகுறா? Public prosecutor. பிபி வந்து உங்களுக்கு 18ல வராங்க. 19ல ஏபி Assistant Public Prosecutor. Directorate of டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். சரி, இந்த 20 டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன்லாம் முடிச்சிட்டு 21க்கு வந்தா எங்க வந்துருது? Powers of எஸ், ஸ்கெட்யூல் 1 பாரு, கோர்ட்ட பாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு. அடுத்து 22ல பாத்தீங்கன்னா ஹை கோர்ட், செஷன்ஸ் ஜட்ஜ், அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ், அசிஸ்டன்ட்ட தூக்கிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 23ல யார் வருவா? magistrate. CJM first class, JM second first class. class. JM second class. JM JM second class ma'am. எஸ், ஜேஎம் செகண்ட் கிளாஸ் எல்லாருமே வருவாங்க. 24ல நம்ம எதை பத்தி பேசுறோம்? டிஃபால்ட் Imprisonment in default. Default of fine ma'am. உங்க மைண்டுக்கு வர வேண்டியது டிஃபால்ட் ஆஃப் ஃபைன். Default of fine. ஐபிசி பிஎன்எஸ் படிக்கும் போது இதை கம்பேர் பண்ணி நிறைய செக்ஷன் இருக்கு, நம்ம படிப்போம். இப்போதைக்கு 24 நினைச்சுக்கோங்க. அடுத்து 25ல வரக்கூடியது கன்விக்ஷன் ஃபார் செவரல் அஃபென்சஸ். 25 என்னது? கன்விக்ஷன் ஃபார் செவரல் அஃபென்சஸ் இன் ஒன் ட்ரையல். ஓகேங்களா? 25. சோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஒரு சின்ன சாப்டர் வந்து நம்ம பார்க்காம விட்டுருந்தோம். சோ அந்த சாப்டரை பார்த்துட்டு அடுத்து வந்து அரெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா? சோ போலீஸ் ஆபீசரோட பவர் என்ன அப்படின்ற மாதிரி, இப்போ ஒரு சுப்பீரியர் ஆபீசர் இருக்காரு, என்ன பவர் இருக்கும் அப்படின்றதுதான் செக்ஷன் 36 ஆஃப் சிஆர்பிசி, 35 ஆஃப் பிஎன்டபிள்யூஎஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜா ஒரு ஆபீசர் இருப்பார். அவருக்கு பேரு தான் எஸ்ஹெச்ஓன்னு சொல்லுவோம், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர். ஓகேங்களா? சோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா அதுக்கு இன்சார்ஜ்னு ஒரு ஆபீசர் இருப்பாங்க. அந்த இன்சார்ஜ் ஆபீசர் பேர் என்னது? எஸ்ஹெச்ஓன்னு சொல்லுவோம், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர். இத எப்படி இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஓஐசிபிஎஸ் நம்ம சும்மா ஷார்ட் ஃபார்ம்ல நோட்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக இப்படி போட்டிருக்கோம். நீங்க எழுதும் போது எப்படி எழுதணும்? ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் எழுதணும். சரி,
இந்த ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் போலீஸ் ஆபீசர் சுப்பீரியர் இன் ரேங்க், இவருக்கு மேல ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே இவருக்கு இருக்க அத்தனை பவரும் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 36. இப்போ வந்து ஒரு சுப்பீரியர் ஆபீசருக்கு லோவர் ஆபீசர் கிட்ட இருக்க பவர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. சோ லோவர் ஆபீசருக்கு என்னென்ன பவர் இருக்கோ, ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அது எல்லாமே சுப்பீரியர் ஆபீசருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், இது வந்து நியூ கமர்ஸ்க்கான கொஸ்டின் கிடையாது, சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்ஏ தெரியாதவங்களுக்கான கொஸ்டின் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்ல தான் அவங்க கிரிமினல் பிராக்டிஸே பண்ணுவாங்க, எஃப்ஐஆர்லாம் அத்துப்படியா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கான கொஸ்டின் இது. ஓகேங்களா? என்னன்னா இப்போ எஃப்ஐஆர் நம்ம யார்கிட்ட கொடுக்கணும் சார்? இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதுக்கு எஃப்ஐஆர் யார் போடணும்? இல்ல வந்து சொல்லக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன், கான்ஸ்டபிள் எஸ்ஹெச்ஓ, ஸ்டேஷன் ஹவுஸ், SHO. ஓகேங்களா? SHO. சோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா அதை எஃப்ஐஆரா போட வேண்டிய டியூட்டி யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா SHO, ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். இப்போ இந்த எஃப்ஐஆர் வேலைய கமிஷனர், அவரோட பெரிய ஆளு, கரெக்டுங்களா, சுப்பீரியர் ஆபீசர், அவரு பண்ணலாமா? பண்ணலாம் மேம். அவங்க எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல பண்ணலாம் மேம். பண்ண முடியாது. ஓகே, இந்த ஏரியா பயங்கரமான டிபேட் ஏரியா, ஆனா செட்டிலான ஏரியா. நம்ம எப்ப எஃப்ஐஆர் பத்தி பாப்போமோ, எப்ப இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் ஆக மாறுது அப்படின்னு சொல்லி பாப்போம் பாத்தீங்களா, அப்போ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஓபன் கொஸ்டினா வச்சுக்கோங்க. கமிஷனர் ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனா, அவர் கையால அவர் எஃப்ஐஆர் போட முடியுமா? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி பெரிய நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. யாரு போடலன்னா என்ன பண்ணலாம், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், கடைசியில என்ன பண்ணலாம், எல்லாமே வந்து முடியற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கோர்ட்ல வந்து முடியும். ஓகே, சோ இந்த இடத்துல இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட இருக்கு. ஆனா எந்த இடத்துல அது வரும் வராதுன்றதுதான் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, டன். இப்போதைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் வென் டு அசிஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் போலீஸ். நீ போலீஸ் சரி, மேஜிஸ்ட்ரேட்டும் சரி, நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்? ஓகேங்களா? அப்படி ஒரு கொஸ்டின் வருது இல்ல, இல்லன்னா போட்டு அடிப்பாங்க, அதெல்லாம் டிஃபரெண்ட். ஆனா லீகலி எங்க சொல்லியிருக்காங்க? அதான் 37, 31 ஆஃப் த பிஎன்டபிள்யூஎஸ்ல சொல்லியிருக்காங்க. எவ்ரி பர்சன் பீங் ரீசனபிளி டிமாண்டட். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு போலீஸோ ரீசனபிளா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, நல்லா பாத்துக்கோங்க. அவங்க கேக்குறது அத்தனையுமே நம்ம செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க பாரு, அங்க ரவுடி கத்தி வச்சுட்டு நிக்கிறான், நீ போய் முன்னாடி நில்லு, உன்னை குத்த ட்ரை பண்ணுவான், அப்ப நான் வந்து அவனை பிடிக்கிறேன், நீ செத்து போனாலும் பரவாயில்ல, நீ வந்து ஹியூமன் ஷீல்டா நில்லு, அப்படிலாம் கேட்க முடியாது. பீயிங் ரீசனபிளி டிமாண்டட், ரீசனபிளா கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை கேட்கறாங்கன்னும் போது நம்ம அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும். யாருக்கு? போலீஸ்க்கும் அசிஸ்ட் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அசிஸ்ட் பண்ணணும். ஒரு எஸ்கேப் நடக்குது, ஒருத்தன் தப்பிச்சு போறான்னும் போது பிரிவென்டிங் த எஸ்கேப், பிரீச் ஆஃப் பீஸ் பண்ண போறாங்க, அடிதடி சண்டை நடக்க போகுது. சார் எங்க சார் இந்த மாதிரி சண்டை நடக்குதுன்னு சொன்னா போலீஸ் வந்து கேக்குறாங்க, சார் சண்டை நடக்க போகுதுன்னு சொல்றாங்க, இந்த தெருல யாருமே இல்ல, நீங்க எங்கேயாவது கூட்டமா ஆள் பாத்தீங்களா? சார் அந்த பக்கத்து தெருல வந்து கூட்டமா எல்லாம் கத்தியோட நின்றுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி சொல்றது. பிரிவென்டிங் ஆஃப் இன்ஜுரி டு கெனல், டெலிகிராஃப், பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருப்பாங்க. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎன்டபிள்யூஎஸ்ல இந்த ரயில்வேஸ், கெனல், டெலிகிராஃப் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ எனி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இந்த கெனலா இருக்கணும், டெலிகிராஃபா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் நடக்க போகுது, அதுக்கு உங்ககிட்ட ஒரு அசிஸ்டன்ஸ் கேக்குறாங்கன்னா நீங்க கண்டிப்பா செய்யணும். இது வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் போலீஸ் ஆபீசர், நேரா வரேன், சார் அங்க பயங்கரமான கலவரம் நடக்க போகுது, நீங்க தான் வந்து ஒரு 10 ஆள் வச்சு ஏதோ ஒரு பிசினஸ் நடத்துறீங்களே, எல்லாரையும் ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து வர சொல்லுங்க, என் பின்னாடியே வர சொல்லுங்க, நான் அடிக்கும் போது நீங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆள் திரட்டுறேன். அப்ப நீங்க வந்து ஆள் கொடுக்கணுமா எனக்கு 37 படி? ஏன் அசஸ் பண்ண சொல்லிருக்காங்கல்ல? அப்படி இல்லையே, அதுலதான் வந்து பண்ணணும்.
இந்த அசிஸ்டும் எவ்வளவு தூரம் ரீசனபிளி டிமாண்ட். ஓகேங்களா? லா படி ரீசனபிளா உங்ககிட்ட என்ன கேட்க முடியுமோ அதுதான் நான் கேட்க முடியும். ஆள் தர்த்திதா அடியாள் குடு அப்படின்னு கேட்க முடியாது. சோ பர்சனல் அசிஸ்டன்ட் லைக் நாட் சப்ளைங் குரூப் ஆஃப் மென். பர்சனல் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இது தெரியுமா சார்? இந்த இடத்துல இந்த பொருள் விழுந்துச்சுன்னு சொன்னாங்களே, அப்ப நீங்க பாத்தீங்களா? இவர் ஓடினாரு, அப்ப பதட்டமா ஓடினாரா? சோ அந்த மாதிரி பர்சனல் அசிஸ்டன்ஸ் தான் ஒழிய சப்ளை ஆஃப் குரூப் ஆஃப் மென் எல்லாம் வராது. சரி, இப்ப நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன், இந்த மாதிரி விசாரிக்கிறேன், இவர் இந்த இந்த மாதிரி கூட்டத்துல இந்த ஆளு நின்னுட்டு இருந்தது நீங்க பாத்தீங்களா, போனீங்களா, எது கொஸ்டின் கேக்குறேன். நீங்க உடனே எனக்கு காலையில நிறைய வேலை இருக்கு, வந்துட்ட நீ வந்து எனக்கு வந்து நிறைய நீயா காசு கொடுப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போயிடுறீங்க. நீங்க ஏதாவது அஃபென்ஸ் கமிட் பண்றீங்களா? அசிஸ்ட் பண்ண மாட்டீங்க போலீஸ் ஆபீசர். பிஎன்எஸ்எஸ் கீழ அஃபென்ஸ் மேம். எஸ், omission to assist the public servant அப்படின்னு ஒரு அஃபென்ஸ் இருக்கு. பிஎன்எஸ் கீழே, எஸ்எஸ் இல்ல பிஎன்எஸ் கீழே. எனக்கும் திடீர்னு குழப்பம், பிஎன்எஸ்ஆ எஸ்எஸ்ஆ? எஸ்எஸ் அப்படின்னு வர்றது சிஆர்பிசிப்பா. சோ பிஎன்எஸ் கீழே 222ல அது ஒரு அஃபென்ஸ், ஐபிசி 187ல அது அஃபென்ஸ். சோ நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்துக்கோங்க. ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் சுப்பீரியர் ரேங்க் ஆபீசருக்கு இருக்கு. இத சொல்றதுதான் 30. அடுத்து 31 பாத்தீங்கன்னா பப்ளிக் எப்பெல்லாம் போலீஸ் ஆபீசருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அசிஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீசனபிளி கேட்டா அசிஸ்ட் பண்ணுங்க சார். பிரிவென்டிங் எஸ்கேப், பிரீச் ஆஃப் பீஸ், பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றாங்கன்னா அசிஸ்ட் பண்ணுங்க சார். அது பர்சனல் அசிஸ்டன்ஸ் சார். ஆனா நீங்க வந்து ஆள் தரட்டி எல்லாம் கொடுக்க வேண்டாம். சப்போஸ் நீங்க அசிஸ்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா it is called as omission to assist public servant, which is an offense under 222 of BNS, 187 of IPC. ஓகேங்களா? அடுத்து பாத்துக்கோங்க. இப்ப வந்து ஒரு அரெஸ்ட் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா போலீஸ் ஆபீசர் ஞாபகம் வருவாங்க. அப்கோர்ஸ் போலீஸ் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மேஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் பண்ணலாமா? மேஜிஸ்ட்ரேட் எஸ் மேம் பண்ணலாம் மேம். பண்ணலாம். ஓகேங்களா? உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல பண்ணலாம். எப்ப பண்ணலாம்ன்ற செக்ஷனை நம்ம இனிமேல் தான் பாக்குறோம். ஓகேங்களா? சோ நீங்களும் பண்ணலாம். வேற யாரு பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எனி பர்சன் டைரக்டட் பை த மேஜிஸ்ட்ரேட். ஓகேயா? சோ அத்தாரிட்டி இருக்க வேற ஒரு பர்சன் கூட பண்ணலாம். ஏன் இப்ப மேஜிஸ்ட்ரேட் எனக்கு அத்தாரிட்டி கொடுத்தா நாங்களும் போய் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த 3 பேருக்கும் எப்படி அசஸ் பண்ணணும்னு சொல்றதுதான் 38. அதுவும் என்ன இது ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா அதர் தென் போலீஸ் ஆபீசர். சோ போலீஸ் ஆபீசர் இல்லாம வேற ஒருத்தர் ஒரு வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னும் போது எல்லாருமே அவருக்கும் அசஸ் பண்ணணும். ஏன்னா அவருக்கு அத்தாரிட்டி இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்காங்க. சோ போலீஸ் ஆபீசரா இருந்தா என்ன, இல்லனா என்ன, எனி பர்சன் ஹூ இஸ் டூயிங் தட் எக்ஸிக்யூட்டிங் அ வாரண்ட் அவங்களுக்கும் பப்ளிக் அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது 32. ஓகேங்களா? அடுத்து இன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்டன் கிரைம். சில டைம் வந்து நம்ம ஏரியால கிரைம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனா சில ஆஃபென்சஸ் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஐபிசி செக்ஷன்ஸ். நம்ம ஜென்ரலா காக்னிசபிள் கேசஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படி கிடையாது. இவங்க ஸ்பெசிபிக்கா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சிலது காக்னிசபிளையும் வருது, சிலது நான் காக்னிசபிளையும் வருது. சோ எவ்ரி பர்சன் அவேர் ஆஃப் கமிஷன் ஆஃப் தி அஃபென்ஸ். இல்லனா கமிஷன் கூட கிடையாது, இன்டென்ஷன் டு கமிட் சச் அஃபென்ஸ். இந்த மாதிரி பண்ண போறோம்னு யாரோ பேசிக்கிறாங்க, நீங்க சைட்ல கேட்டுட்டீங்க, உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேங்களா? சோ எனி அஃபென்ஸ் பனிஷபிள் பை ஐபிசி ஆக இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லணும், இல்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லணும். ஏன் இந்த மாதிரி ஒரு டியூட்டி எவ்ரி பர்சன் மேல சொல்றாங்க? ஒரு அஃபென்ஸ் நடந்தா உடனே சொல்லுங்க அப்படின்னு ஏன் எவ்ரி பர்சன் மேல அத செலுத்துறாங்க அந்த டியூட்டிய? பிரிவென்ஷனுக்காக மேம். ஓகே, பிரிவென்ஷனுக்காக. வேற என்ன ரீசன்? அந்த இடங்கள்ல அவங்க மட்டும் தான் இருக்க முடியும். இன்னொரு அண்டர் பின்னிங் ரீசன் இந்த செக்ஷன் எதுக்காக போட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷனலே? மேம் எங்க வேணாலும் அஃபென்ஸ் நடக்கலாம். இப்ப எல்லா crime எல்லாம் பர்சனுக்கும் என்ன சொல்லுவோம் டியூட்டி நம்ம? இருக்கு மேம். ஏன் அந்த டியூட்டி வருது திவ்யா? கிரைம்னா என்ன சொல்லுவோம்? அஃபென்ஸ்னா என்னது? அது அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் சொசைட்டி. single person ஆ? சொசைட்டி மேம். It is offense against society, offense against the entire people. கரெக்ட்டுங்களா? அப்போ Yes, ma'am. ஒருத்தனை வெட்டி
போடுறானா அது அவனுக்கு மட்டும் கஷ்டம் இல்ல சார், அவன் பக்கத்துல இருந்த வீடு நீங்க எல்லாருமே தான் பயந்து போயிருப்பீங்க. சோ இட் இஸ் an African சொசைட்டி. உங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒண்ணு நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த டியூட்டி இருக்கு வந்து சொல்றதுக்கு. அந்த ரீசனுக்காக தான் பப்ளிக் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அஃபென்சஸ் சொல்றாங்க. அது கமிஷனா இருந்தாலும் சரி, இன்டென்ஷன் டு கமிட்டா இருந்தாலும் சரி, யூ ஹாவ் அ டியூட்டி டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ எவ்ரி சிட்டிசன் ஹூ ஹாஸ் த நாலேஜ் கமிஷன் நடக்க போகுது ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னா தே ஹாவ் அ டியூட்டி டு கம் அப்படின்றத இந்த கேஸ் லாலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம எது யூஸ் ஆகும். ஒருத்தவங்க கரெக்டா சொன்னாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம், இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்ம பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ திஸ் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பாத்தீங்கன்னா வில்லேஜஸ், நிறைய வில்லேஜஸ் இருக்கும். சோ வில்லேஜ்ல என்ன இருப்பாங்கன்னா வில்லேஜ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, வில்லேஜ் ஹெட் மேனு, பஞ்சாயத்து ஆபீசர்ஸ், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டியூட்டியை கொடுத்திருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கொடுக்கணும். இப்போ ரெசிடென்ஸ் ஆர் ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, என்னோட வில்லேஜ்ல ஒருத்தன் வந்து திருட்டு பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கா சார், அப்ப அதை சொல்ல வேண்டிய டியூட்டி யார் மேல இருக்கு? வில்லேஜ்ல இருக்க எல்லார் மேலயும் இருக்கு, அது டிஃப்ரெண்ட். ஆனா ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு டியூட்டியை ஒருத்தர் மேல பின் பண்றாங்க. யார் மேல? வில்லேஜ் ஆபீசரா, நீங்க இதெல்லாம் பார்த்து யார் இந்த மாதிரி திருட்டு பொருள் வாங்குறா அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் தக்கு, ராபரி பண்றவங்க, அதே மாதிரி எஸ்கேப்டு கன்விக்ட், அவங்க வந்து ஜெயில இருந்திருப்பாங்க, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. அதுவும் வில்லேஜஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவே தேவைப்படாது. வில்லேஜஸ்ல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாம் வந்து பழைய கேமராவா இருக்கும், ஒரு 80 வயசு இருக்கும். எல்லா தாத்தா, நான்லாம் எங்க ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா சொல்லிடுவாங்க, செல்வி மகவரா, செல்வி மகவரா, எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி தெரிஞ்சிடும். கேமரா, அவங்கதான் சிசிடிவி கேமரா. ஒருத்தர் புது மூஞ்சி உள்ள வந்தா கூட சரி, யாருப்பா நீ, எதுக்குப்பா வர, இவங்க மகனா நீ, இப்பதான் நீ பாக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, சோ அதனாலதான் மேக்சிமம் வில்லேஜஸ் தான் இங்க போட்டிருக்காங்க. ஒளிய சிட்டின்னு ஏதாவது போட்டிருக்காங்க? நல்லா பாருங்க, அந்த செக்ஷன் எடுத்து பாருங்க, வில்லேஜஸ் தான் போட்டிருப்பாங்க. சிட்டிக்கு இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் செக்ஷன் இருக்கா? ஒன்லி மேல இருக்க செக்ஷன் தான் அப்ளை ஆகும், கீழே இருந்த மாதிரி நம்ம பின் பண்ண முடியாது. சோ நம்ம சொசைட்டியோட செட்டை வச்சு கூட ஒரு ப்ராப்பர் செக்ஷன் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ மேல இருக்க செக்ஷன் சிட்டிக்கு, வில்லேஜுக்கு ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். ஆனா வில்லேஜஸ்க்கு ஸ்பெசிபிக்கா வில்லேஜ் ஹெட்டுக்கு கொடுத்திருக்க செக்ஷன் இது, இன்ஃபர்மேஷன் ஆன் ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ராபரி, எஸ்கேப்டு கன்விக்ட், ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர், தேடப்படக்கூடிய ஒரு அஃபெண்டர் அவங்க. அதே மாதிரி எனி நாட் பேலபிள் அஃபென்ஸ் பண்ணிட்டு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏதோ ஒரு சடன் டெத் நடந்திருக்கு, அன்நேச்சுரல் டெத் நடந்திருக்குப்பா, இவங்க செத்துருக்க மாட்டாங்க, ஆனா ஆத்தங்கரையில ஒரு குணம் கிடக்குது, இங்க ஒரு தலை கிடக்குது, கை கிடக்குது, எல்லாம் கிடக்குது, அதுக்கு இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா? சோ அதனால அன்நேச்சுரல் டெத் நடக்குது, ஒரு கார்பஸ் எங்கேயோ கிடக்குது, திடீர்னு ஒரு பர்சனை காணவே காணோம், அந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாத்தையுமே டியூட்டி ஆஃப் தி வில்லேஜ் ஆபீசர் டு ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, அதுக்கு கீழேயே எவ்ரி ரெசிடென்ஸ் இன் வில்லேஜ், சோ எல்லா ரெசிடென்ட்டுக்குமே இந்த டியூட்டி இருக்கு. மெயினா ஒரு ஆளையும் பின் பண்றாங்க, அதுக்குன்னு மத்தவங்க எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீயும் வந்து சொல்லு, யார்கிட்ட சொல்லணும்? மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லணும், இல்ல ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வில்லேஜ்னா வில்லேஜ் மட்டும் கிடையாது, நம்மளோட வீடெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், ஆனா தோட்டம்லாம் கொஞ்சம் தூரம் நடந்து போவோமா? வயல் எல்லாம் போகணும்னா போயிருப்பீங்களே கண்டிப்பா. நம்ம வீட்டோட ஒட்டி வயல் சில பேருக்கு தான் இருக்கும், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டம் வெளியில, வில்லேஜுக்கு வெளியே இருக்கும், அங்க போகணும், ஆனா வில்லேஜ் இங்க இருக்கும். சோ அப்ப தோட்டத்துல ஏதாவது நடந்தா சொல்ல தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா வில்லேஜ் லேண்ட்ஸுமே வில்லேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்னா யாரு? அது கோர்ட் ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனம் பண்ணுவாங்க, ப்ரொக்ளமேஷன் பண்ணுவாங்க, அது 84 BNSS இருக்கு, அவங்கள பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வில்லேஜ் ஆபீசர்னா யாரு? பஞ்சாயத்து மெம்பர் வில்லேஜ் ஆபீசரு, வில்லேஜ் ஹெட்மேன் வந்து வில்லேஜ் ஆபீசரு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வில்லேஜ்க்காக என்ன ஆபீசர் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வில்லேஜ் ஆபீசர்.
ஓகே. சோ இந்த செக்ஷன்ஸ் இன்னும் ஒரு தடவை சும்மா ரிவிஷன் மட்டும். இது நான் திருப்பி சொல்றேன், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு என்னென்ன பவர் இருக்கோ அதெல்லாம் சுப்பீரியருக்கு இருக்கு. இத சொன்ன செக்ஷன் எது? 30 BNWS. 30 ஓகே, BNSS. 30 BNWS. BNWS. வெரி குட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் போலீஸ்க்கும் அசிஸ்ட் பண்ணோம் 31. ஓகேங்களா? அடுத்து மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் இல்ல சார், எனி பர்சன் எக்ஸிக்யூட்டிங் வாரண்ட், அவங்களுக்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணோம், அது 32. ஓகே, இது இது வந்து அசிஸ்டிங். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு போலீஸ் ஆபீசர் பவர், சுப்பீரியர் போலீஸ் ஆபீசர் பவர் 30, 31, 32 அசிஸ்டிங் பை பப்ளிக். அந்த அசிஸ்டிங்லயும் ஃபர்ஸ்ட் 31ல வர்றது மேஜிஸ்ட்ரேட் அண்ட் போலீஸ், 32ல வர்றது எனி பர்சன் எக்ஸிக்யூட்டிங் வாரண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 33ல பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு சர்டன் அஃபென்சஸ். 34ல வில்லேஜஸ் ஹெட் எப்ப இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அது 34. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா அடுத்த சாப்டர் போறோம். நோ மேம், கிளியர். கிளியர்.